குட் மார்னிங் பசங்களா. எப்போ 6:30 மணிக்கு வைப்போம், இன்னைக்கு 6 மணிக்கே வச்சாச்சு. யா, வெல்கம் டு த கிளாஸ். ரைட், ஸோ மோஷன் இன் அ பிளேன் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் லாஸ் ஆஃப் மோஷன். மோஷன் இன் அ பிளேனில் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை பற்றி படிச்சிருக்கவே மாட்டோம். என்னதுன்னா ஃபோர்ஸ். யார் அந்த மோஷனை உருவாக்குனா அப்படின்றத பற்றி நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். கைனமேட்டிக்ஸோட கான்செப்டே அதுதான். அனலைசிங் மோஷன் வித்தவுட் த காஸ். யார் அந்த மோஷனுக்கான காரணம் அப்படிங்கிறத பார்க்காம மோஷனை பத்தி மட்டும் பார்த்துருப்போம். இப்போ லாஸ் ஆஃப் மோஷன்ல டாபிக் பார்க்கறதுக்கு சேமா இருந்தாலும் லாஸ் ஆஃப் மோஷன்ல நம்ம எதை பத்தி பார்ப்போம்னா, யார் அந்த மோஷனை கிரியேட் பண்றா, யார் அந்த மோஷனை சேஞ்ச் பண்றா, அந்த பாடியோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான காரணம் என்ன. ஸோ அந்த காசஸ் எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் லாஸ் ஆஃப் மோஷன். குட் மார்னிங் மிஸ் சித்ரா, வெரி குட் மார்னிங். ரைட், பார்த்துருமா 3 லாஸ் இருக்கு. அந்த லாஸை பார்த்துட்டு அது கூட இருக்கிற மற்ற கான்செப்ட்ஸ் லைக் பெரிஃபரல் கான்செப்ட்ஸ் அப்படியே ஒரு ஃபுல் ரவுண்டிங் போட்டு லாஸ் ஆஃப் மோஷனை இந்த வாரத்தோட முடிச்சிட்டோம்னா கைனமேட்டிக்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன் ரெண்டும் சேர்த்து ஒரு சங்கு. நீங்கள் அடுத்த வாரம் நம்ம கிளாஸஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளார, நம்ம செஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளார இதோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டிங்கன்னா அடுத்து ஒர்க் பார் எனர்ஜி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரைட், ஓகே, ஆரம்பிப்போம் பாருங்க. லாஸ் ஆஃப் மோஷன். ஒன் செகண்ட், இது வேற. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அரிஸ்டாட்டில் இருக்கார்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இடத்துல அரிஸ்டாட்டில் அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொன்ன லா என்னன்னா, ஒரு பாடியை ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மெயின்டைன் பண்ணிட்டே போறதுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அரிஸ்டாட்டில் சொன்ன ஸ்டேட்மெண்ட். நம்மளோட ரியல் வேர்ல்டுல பார்த்தா இது ட்ரூவும் கூட. கரெக்டா? இப்போ நம்ம சைக்கிள்ல போறோம், ஸ்கூட்டில போறோம், கார்ல போறோம், எதுலயோ போயிட்டு இருக்கோம்னு வச்சுப்போமே, நம்ம அந்த த்ராட்டில் கொடுத்துட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம வண்டி போய்கிட்டே இருக்கும். பட் நான் அந்த த்ராட்டில் இருந்து கையை எடுத்தேன் அப்படின்னா நம்ம வண்டி ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ரைட்டா? ஸோ அவர் என்ன சொன்னாரு? யா, கரெக்ட் தான். நீ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருந்த அப்படின்னா யா, இட் வில் மெயின்டைன் இட்ஸ் வெலாசிட்டி. பட் நான் அந்த ஃபோர்ஸ் கொடுக்கறத நிறுத்துறேன் அப்படின்னா அதோட வெலாசிட்டி குறைஞ்சிரும் எப்படின்றது அவர் சொன்ன தியரி. அவருக்கு அப்ப யா, அவர் மண்டை கெட்டினது அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் நம்ம கலீலியோ இருக்காருல்ல, அவரே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். என்னது? இந்த வடை சட்டி இருக்குல்ல, வடை சுடுற சட்டி மாதிரி ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் ஒரு பாலை போடுவார். அந்த பால் மேலே இருந்து கீழே வரும். அந்த வடை சட்டி எப்படி இருக்கும்னா, கலீலியோவின் வடை சட்டி இப்படி இருக்கும்னு வச்சுப்போம். ரைட், இப்படி ஒரு சட்டி இருக்கும். இதுல இப்படிக்கா ஒரு பாலை வச்சு ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு. என்ன ஆகும்? இவன் கீழே உருண்டு வந்து அதே ஹைட்டுக்கு இங்க எலும்பி வருவான். இங்க எங்க இருந்து நம்ம டிரா பண்ணமோ அதே ஹைட்டுக்கு அவன் எலும்பி இவ்வளவு தூரத்துக்கு வருவான். ரைட், அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு? இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி ஒரு வடை சட்டியை நெளிச்சு விட்டுறாரு. இங்க பாலை லான்ச் பண்ணா அவன் இப்படி வந்து போய்கிட்டே இருப்பான். நேரா போயிட்டே இருக்கான், நிக்கவே மாட்டான். சோ தியரி அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, நான் ஒரு பாடியில மோஷன் அப்படின்ற கான்செப்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவனை நிறுத்துறதுக்கு நான் எந்த வித ஃபோர்ஸும் கொடுக்க தேவையில்ல. சாரி மாத்தி சொல்றேன். ஒரு பாடியில நான் மோஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன்னா அவன் நிக்காம போய்கிட்டே இருப்பான். அவனை நிறுத்தணும்னா தான் நான் ஏதாவது பண்ணணும், ஃபோர்ஸுங்கிற ஒண்ணு கொடுக்கணும். ஸோ ஒரு பாடி இஃப் இட் இஸ் ஆல்ரெடி இன் அ ஸ்டேட் ஆஃப் மோஷன், அவனை யாரும் எந்த தொந்தரவும் பண்ண வேண்டாம், அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இதுதான் நம்ம கலீலியோ சொன்னது. ரைட், ஸோ இதுக்கான பேரு வச்சு பட்டி டிங்கரிங் பார்த்து ஒரு லா மாதிரி எடுத்து கொடுத்தவர் நியூட்டன். ஸோ இதுல இருந்து தான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்ற கான்செப்ட் உருவாச்சு. ஸோ திருப்பி சொன்னடே கேளுங்க. அரிஸ்டாட்டில் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? ஒரு பாடியை ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும். பட் கலீலியோ அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நோ 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 வேற எதுவும் ஃபோர்ஸ் அந்த பாடியில இல்லாத பட்சத்தில் ஒரு பாடியில நம்ம மோஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா அந்த மோஷன் அப்படியே தான் இருக்கும், எதுவுமே ஆகாது. ரைட், இதுதான் அரிஸ்டாட்டில் சொன்ன கதை. இது ரெண்டுத்தை வச்சு பில்ட் பண்ணி, இதுதான் இந்த கேள்விக்கான பதில். ஹேவ் யூ ட்ரைட் அனலைஸ் மோஷன் இன் அவுட்டர் ஸ்பேஸ்? நம்ம விண்வெளியில அவுட்டர் ஸ்பேஸ்ல ஒரு பாடியை நம்ம தூக்கி போடுறோம். நம்ம அந்த படத்துல எல்லாம் பார்த்துருப்போம்ல, ஸ்பேஸ்ல ஒரு பாடியை நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க, இட் வில் கோ ஆன் ஃபார் எவர்.
வேற எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லைன்ற பட்சத்தில் இட் வில் கோ ஆன் ஃபார் எவர். யாருமே அதை நோண்டாம இருந்தா அவன் பாட்டுக்கு நேரா போய்கிட்டே இருப்பான். விச் மீன்ஸ் தேர் ஆர் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். தரையில நமக்கு கிராவிட்டி, ஃப்ரிக்ஷன், ஏர் டிராக் இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அதை காம்பன்சேட் பண்றதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை மெயின்டைன் பண்ணி ஆகணும். பட் ஸ்பேஸ்ல நோ ஏர் டிராக், நோ கிராவிட்டி, நோ ஃப்ரிக்ஷன். அதனால ஒரு பாடி ஒரு மோஷன் எடுத்துருச்சுன்னா அது போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஆஸ்ட்ராய்ட்ஸ் அதனால தான் போய்கிட்டே இருப்பாங்க அவுட்டர் ஸ்பேஸ்ல. பட் நம்ம அட்மாஸ்பியர்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது இல்ல. சரி, ஸோ இப்போ ஃபோர்ஸோட டெஃபினேஷன் பாருங்க. ஸோ ஃபோர்ஸ் இஸ் அ பிசிக்கல் குவான்டிட்டி. அதோட வேலை என்ன? இட் வில் காஸ் சம் சேஞ்ச். அந்த சேஞ்ச் எதுலையா இருக்கலாம்? ஸ்டேட் ஆஃப் மோஷன்ல இருக்கலாம், இல்ல அந்த பாடியோட ஷேப், கான்ஃபிகரேஷன் எதுவா வேணா இருக்கலாம். ஃபோர்ஸோட வேலை மோஷனோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்றது, ஸ்டேட் ஆஃப் மோஷனை சேஞ்ச் பண்றது. ஸ்டேட் ஆஃப் மோஷன்னா என்ன? ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன். ரெண்டாவது கான்ஃபிகரேஷன். கான்ஃபிகரேஷன்னா ஷேப்பை சேஞ்ச் பண்றது, வேற எதுவும் இல்லை. இப்போ நமக்கு ஒரு எம்டி வாட்டர் பாட்டில் இருக்கு, அதை பிடிச்சி நசுக்கணும்னா அவனோட ஷேப் சேஞ்ச் ஆகுது இல்ல. ஸோ தட் இஸ் சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன். சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷன் அப்படின்னா இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ ஃபோர்ஸோட பேசிக் கான்செப்டே டு கிரியேட் அ சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு பாடியை அவனால மூவ் பண்ண வைக்க முடியும், மூவ்மெண்ட்ல இருக்கிற ஒரு பாடியை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும். ரைட்? நார்மலா போயிட்டு இருக்கிற ஒரு பாடியோட ஸ்பீட் அதிகப்படுத்த முடியும், ஸ்பீடை கம்மி பண்ண முடியும், டைரக்ஷனை திருப்பி விட முடியும். ரைட்? இது எல்லா வேலையும் அவனால பண்ண முடியும். ஆன் டாப் ஆஃப் தட் அந்த பாடியோட ஷேப், கான்ஃபிகரேஷன் அதையே ரெண்டா சேஞ்ச் பண்ண முடியும். ஐ மீன் உடைச்சோன்னா ரெண்டு ஆகலாம். மீன்ஸ் we can change the configuration. ஷேப்பை பல மடங்கா நம்மளால சேஞ்ச் ஆக முடியும். These are the different effects of forces. Right? So அப்போ ஃபோர்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷனை சேஞ்ச் பண்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட்ல இருந்து மோஷனுக்கு போக முடியும், மோஷன்ல இருந்து ரெஸ்ட்டுக்கு, ரெண்டுமே பாசிபிள். ரைட்? அடுத்தது இதை தான் இங்க தனித்தனியா போட்டுக்கிறாங்க. சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன், அவனோட ஷேப் மொத்தத்தையும் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. நான் கலீலியோ சொன்னேன்னா அந்த கலீலியோவோட ஓகே, இன்னைக்கு ஈவினிங் செஷன்ல ஐ வில் கிவ் யூ த நியூ லிங்க். ஓகே, இன்னைக்கு புது லிங்க் கிரியேட் பண்ணி ஈவினிங் செஷன்ல சொல்லிடலாம். இல்லை ஆமால, இப்போ நீங்க ப்ராப்பரா கிராக் படிக்க ஆரம்பிச்சா கூட யூ கேன் ஸ்டில் கிராக் இட். அது நீங்க பேசிக் கான்செப்ட்ஸ் 2 வருஷமா எப்படியா இருந்தாலும் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. ரைட்? அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னன்னு, இப்போ நான் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லும் போது அது என்னன்னே தெரியாம நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அப்போ கிராக் பண்றது கஷ்டம். ஓகே, நியூட்டன்ஸ் லா எங்கேயோ படிச்சிருக்கேனே, கிளாஸ்ல நடத்திருக்காங்களே, பட் எனக்கு கிளியரான ஐடியா இல்லை, பட் நடத்திருக்காங்க, ஐ கேன் ரெக்கக்னைஸ் திஸ். ஸோ அந்த லெவல்ல இருந்தீங்கன்னா யூ கேன் ஸ்டில் கிராக் வாட் எவர் எக்ஸாம் யூ ஆர் ட்ரைங் டு ரைட், பீட் போர்ட் எக்ஸாம் இல்லை நீட் இல்லை மெயின் செஷன் 2 எதுவாக இருந்தாலும் யூ கேன் ஸ்டில் கிராக் இட். ஓகே, சரி போகுது கவனி. ஸோ நியூட்டன்ஸ் லா, ஃபர்ஸ்ட் லாவோட பேர் என்ன? லா ஆஃப் இனர்ஷியா. So what is law of inertia? Simple. ஒரு பாடி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் ஆஃப் மோஷன்ல இருக்குன்னு வச்சுப்போம். அது ஐதர் யூனிஃபார்ம் மோஷன் இல்ல ரெஸ்ட், ரெண்டுத்துல ஏதோ ஒன்று. ஐதர் யூனிஃபார்ம் மோஷன் ஆர் ரெஸ்ட். அப்போ அந்த பாடியோட அந்த ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணாம அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம எந்த வித ஃபோர்ஸுமே கொடுக்க தேவையில்லை. ரைட்? ஒரு பாடி ஒரு ஸ்டேட் ஆஃப் மோஷன்ல இருக்கு, அவனை அப்படியே அதே ஸ்டேட்ல மெயின்டைன் பண்ண வைக்கிறதுக்கு நான் எந்த வித ஃபோர்ஸுமே கொடுக்க தேவையில்லை. அந்த ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணணும்னா தான் நான் அந்த பாடியை கம்பல் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். ரைட்? இஃப் அ பாடி இஸ் இன் அ பர்டிகுலர் ஸ்டேட் ஆஃப் மோஷன், நான் அவனை சேஞ்ச் பண்றதுக்கு எந்த வித எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்டுமே கொடுக்க தேவையில்லை. அவனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் அவனை கம்பல் பண்ணாதான் உண்டு. ஃபோர்ஸ் பண்ணாதன்னு சொல்லுவாங்கல்ல, கம்பல் பண்ணாத அப்படின்னுவாங்கல்ல. லிட்டரலி தட் இஸ் ரிலேட்டட் டு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. அப்ப அந்த ஸ்டேட் ஆஃப் இந்த டெண்டன்சிக்கு பேர் என்னன்னு பார்த்தா இனர்ஷியா. அதனால தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லாக்கு பேரு லா ஆஃப் இனர்ஷியா. ஃபர்ஸ்ட் லாக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா லா ஆஃப் இனர்ஷியா. ரைட்? என்ன? a body at rest. ஒன்னு ரெஸ்ட்ல இருக்கலாம், இல்ல at motion. so அவன் மோஷன்ல இருக்கலாம். so a body which is continuous, a body which is at rest or uniform motion will continue to be at rest or motion. அவன் அதே ஸ்டேட்ல கண்டினியூ பண்ணிட்டே இருப்பான் unless an external force compels the body to change the state of motion. Unless an external force compels the body to change the state of motion. Right? This is Newton's first law. In the inertia அப்படின்ற கான்செப்ட் தான் இங்க டிஃபைன் பண்ணிருப்பாங்க. Now what is inertia?
tendency to resist state of change of motion. Tendency to resist change of state of motion. Tendency to resist state of motion. இப்போ இங்க இனர்ஷியா அப்படிங்கிறது மாஸை பொறுத்தன விஷயம். இனர்ஷியான்றதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சோம்பேறித்தனம் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு மாஸோட சோம்பேறித்தனத்தை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்றோம். ரொம்ப நிறைய மாஸ் இருந்ததுன்னா பயங்கர சோம்பேறித்தனம். அவனை நகுத்துறதே ரொம்ப கஷ்டம். உட்கார்ந்துருந்தான்னா அவனை லைட்டா நகுத்துறதே ரொம்ப கஷ்டம். ஸோ திஸ் இஸ் டெக்னிக்கலி இனர்ஷியா. ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். ஓகே, இப்படி பாருங்க, கொஸ்டினை பாருங்க. Calculate the net force acting on a car moving with a constant velocity of 30 kilometers per hour on a rough road. Right? So, இங்கிட்டு பாருங்க, net force acting on a car moving with a constant velocity of 30 kilometers per hour on a rough road. Right? இங்க rough road அப்படின்னா என்ன அர்த்தம்? There will be some, இங்க rough road அப்படின்னு பார்த்தா there will be some friction. Right? So, அதுல கொஞ்சோண்டு friction இருந்தே தீரும். Which means அந்த ஃபோர்ஸ் அந்த வெலாசிட்டியை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ டு மெயின்டைன் தட் வெலாசிட்டி அங்கிட்டு ஒரு ஃபோர்ஸ் இருந்தே தீரணும். இங்க டேட்டா இல்லை நமக்கு ஃபோர்ஸை கால்குலேட் பண்றதுக்கு. பட் வி நோ தட் தேர் ஷுட் பி அ ஃபோர்ஸ். ஏன்னா ரஃப் ரோட்ல கார் ஒரு சர்டன் வெலாசிட்டியில போயிட்டு இருக்கும்போது அந்த வெலாசிட்டி குறையத்தான் செய்யும் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன். அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலண்டான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம மெயின்டைன் பண்ணி ஓட்டிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகே, so inga data illa, so the idea is we need an external force. Inertia, opposition to change in state of motion, this is inertia. Right, inertia la moonu types irukku pasangala. Inertia of rest, inertia of motion, inertia of direction appdin solittu. இப்போ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா என்ன? சிம்பிள். ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்கு, அதை சடனா நம்ம மோஷனுக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த பாடியில ஒரு ஜர்க் ஒன்று ஃபீல் ஆகும். நீங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. என்னது? நம்ம ஒரு பைக்ல உட்காந்துருக்கோம், there is a driver in the bike, பின்னாடி ஒரு பேசஞ்சர் உட்காந்துருக்காங்க, நீ தான் பேசஞ்சர் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. டிரைவர் ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்காரு, நீ தான் பேசஞ்சர். இப்போ பைக்ல சடனா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஆக்சலரேட் பண்ணும்போது நம்ம பாடி பின்னாடி போற மாதிரி ஃபீல் ஆகும். ஃபீல் பண்ணிருக்கீங்களா? யாராவது பில்லியன் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம பாடி லைட்டா பின்னாடி தூக்கி போடுற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். இது ஈவன் கூட நம்ம பஸ்ல கார்ல எல்லா இடத்துலயும் ஃபீல் பண்ணலாம். பட் பஸ் அண்ட் கார்ல பேக் சப்போர்ட் இருக்கிறதுனால பெருசா ஃபீல் ஆகாது. பைக்ல பேக்ல சப்போர்ட் இல்லாததுனால உங்களால நல்லா பயங்கரமா ஃபீல் பண்ண முடியும். ரைட்? இப்போ அந்த பின்னாடி த்ரோ பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தா இனர்ஷியா. இட்ஸ் நாட் லிட்டரலி த்ரோயிங் பேக். உங்களை பின்னாடி யாரும் த்ரோ பண்ணல. வாட்ஸ் ஹேப்பனிங் ஆக்சுவலி இஸ் நம்ம பாடி இனர்ஷியானால அதே பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுது. நம்ம அப்பர் பாடி ஃப்ரீ ஃப்ரம் கான்டாக்ட், பைக் கூட கான்டாக்ட்ல இல்லை, அதனால இட் இஸ் ஃப்ரீலி ஃப்ளோட்டிங். லோவர் பாடி பைக்ல கான்டாக்ட்ல இருக்கு. கரெக்டா? அப்போ பைக் ஃபார்வர்ட்ல போகும்போது நம்ம லோவர் பாடியை அது பிடிச்சி இழுத்துட்டு போகுது. பட் அப்பர் பாடி இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு கான்டாக்ட்ல இல்லாம ஃப்ரீயா இருக்கிறதுனால அது அதே இடத்துல இருக்கணும்னு ட்ரை பண்ணுது. டெக்னிக்கலி இதுதான் நம்ம பில்லியன் அப்படின்னு வச்சுப்போமே. யூ ஆர் த பில்லியன். இது வந்து நம்மளோட அப்பர் பாடி, லோவர் பாடி பைக் கூட கான்டாக்ட்ல இருக்கு. இப்போ பைக் ஃபார்வர்ட்ல போகும்போது இந்த லோவர் பாடி ஃபார்வர்ட்ல போகுது. ஸோ நம்மளோட அப்பர் பாடி அதே பொசிஷன்ல இருக்கிறதுனால நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு லோவர் பாடி அது ரிவர்ஸ்ல போற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் டெக்னிக்கலி நம்மளோட அப்பர் பாடி பின்னாடி எல்லாம் தூக்கி எறியப்படலை. ரைட்? நம்மளோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு எப்படி இருக்கு? நம்ம சடனா வண்டி எடுக்கும் போது எனக்கு ஏதோ பின்னாடி யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. நோ, நம்மளோட அப்பர் பாடி அதே இடத்துல தான் இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் அதே இடத்துல தான் இருக்கு. நம்மளோட லோவர் பாடியை ஃபார்வர்ட்ல அந்த பைக் புல் பண்றதுனால நமக்கு ரிலேட்டிவ்லி அப்பர் பாடி பேக்ல வர்ற மாதிரி இருக்கு. திஸ் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். யுவர் அப்பர் டார்சோ இட் வாண்ட்ஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ரைட்? அது ரெஸ்ட்லே இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுது. இட்ஸ் லேசினஸ். அந்த மாஸ் இருக்கிறதுனால அது ரெஸ்ட்ல இருக்கணும்னு ஃபீல் பண்ணுது. ஆனா லோவர் பாடி அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்குது. அதனால தான் பிடிச்சி இழுத்துட்டு போகுது. ரைட்? திஸ் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இப்ப இனர்ஷியா ஆஃப் மோஷன் எக்ஸாக்ட் ஆப்போசிட். இனர்ஷியா ஆஃப் மோஷன் என்னது? இப்போ ஆல்ரெடி
நம்ம ஒரு சர்டன் மோஷன் ஸ்டேட் ஆஃப் மோஷன்ல இருக்கும். இப்போ நம்ம பஸ் இல்ல நீங்க ஸ்கூல் பஸ்ல போகும்போதோ இல்ல கார்ல போகும்போதோ ஆல்ரெடி ஒரு சர்டன் வெலாசிட்டியில போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க பிரேக் அடிக்கிறீங்க, ரைட்? நம்ம பிரேக் அடிக்கிறப்போ என்ன ஆகுது? அவர் அப்பர் பாடி வில் பி த்ரோன் ஃபார்வர்ட், கரெக்டா? பட் ஆக்சுவலி தட் இஸ் நாட் த கேஸ். ஃபார்வர்ட்லாம் நம்ம போயிட்டு உள்ள போறது கிடையாது. நம்மளோட அப்பர் அண்ட் லோவர் டோட்டலாவே ஒரே வெலாசிட்டியில இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பட் நம்மளோட லோவர் பாடி இருக்கு இல்லையா, அதுல கிரவுண்ட்ல இருந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. வெஹிக்கிள்ல பிரேக் அடிக்கும் போது எனக்கு கிரவுண்ட்ல இருந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டயர் வழியா அந்த பஸ் கார் வழியா நம்ம லோவர் பார்ட் ஆஃப் த பாடியில ஆக்ட் ஆகுது. ஸோ லோவர் பார்ட் நமக்கு ஸ்லோ ஆகுது. ஸோ நேரா போயிட்டு இருக்க வேண்டியது, லெட்ஸ் சே இதுதான் நம்ம டோட்டல் பாடின்னு வச்சுப்போம். நேரா போயிட்டு இருக்கிறது, லோவர் பாடி ஸ்லோ ஆகுறதுனால அப்பர் பாடி அதே வெலாசிட்டியில போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குது. ஸோ அங்க யாருமே அப்பர் பார்ட்டை த்ரோ பண்ணல. இட்ஸ் நாட் பீங் த்ரோன் ஃபார்வர்ட். அவன் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்டேட் ஆஃப் மோஷன் இருக்கா, நான் அதே ஸ்டேட்ல இருக்கேன்ப்பா அப்படின்றான். ஆனா கீழே இருக்கிறவன்ட்ட நம்ம டயர்ல இருந்து பஸ் சீட்ல இருந்து நம்ம கிட்ட ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இவன் ஸ்லோ ஆகுறான். ஸோ நேரா வந்துட்டு இருக்கிறவன் இவன் ஸ்லோ ஆகுறான், கீழே இருக்கிறவன் ஸ்லோ ஆகுறான். ஸோ அப்பர் பார்ட் நமக்கு முன்னாடி போய் விழுற மாதிரி இருக்கு. ஸோ திஸ் இஸ் inertia ஆஃப் மோஷன். ஓகே, the body's tendency to resist the state of motion. இது inertia of motion. Last, inertia of direction. So inertia of direction இதையும் நீங்களும் ரியலிஸ்டிக்கா ஃபீல் பண்ணிருப்பீங்க. நம்ம ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு லெஃப்ட் டர்ன் வருதுன்னு வச்சுப்போம். நம்ம அந்த லெஃப்ட்ல டர்ன் பண்ணும்போது நம்ம பாடி ரைட் சைட்ல தூக்கி எறிகிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். பார்த்துருக்கீங்களா? when you want to turn the car towards the left, நம்ம பாடி ரைட் சைட்ல தூக்கி வீசப்பட்ட மாதிரியான ஒரு ஃபீல் வரும். வேகமா போயிட்டு லெஃப்ட் டர்ன் அடிச்சா ரைட் சைட்ல நமக்கு தூக்கி வீசின மாதிரியான ஒரு ஃபீல் வரும். ஸோ அது எதனால? சிம்பிள், inertia ஆஃப் டைரக்ஷன். என் பாடி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருந்ததுன்னா அந்த லைன்லே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். ரைட், மை பாடி வாண்ட்ஸ் டு கோ இன் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன். என் பாடி அதே சேம் ஸ்ட்ரெயிட் லைன்ல போகணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனால் என் கார், நான் இருக்கிற வெஹிக்கிள், அவன் என்ன பண்றான்? பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துட்டு வர்றானா? நல்லா பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கார் அப்படின்னு வச்சுப்போம். இல்ல இது வந்து காரு, அது மேல நான் பேசஞ்சர் உட்காந்துருக்கேன். என் கார் என்ன லெஃப்ட்ல நேரா போயிட்டு இருக்கும் போது ரெண்டு பேருமே நேரா போயிட்டு இருக்கோம், ஸ்டேட் ஆஃப் மோஷன்ல இருக்கும். பட் என் கார் வந்து லெஃப்ட் சைட்ல திரும்பும் போது என் பாடி நேரா போக ட்ரை பண்ணுது. விச் மீன்ஸ் அதுக்கு இந்த கார் அலோவ் பண்ண மாட்டான். அப்ப காரோட டோர் வந்து என் மேல அடிச்சு லெஃப்ட் சைட்ல திருப்புது. ரைட், நம்ம போயிட்டு கார் டோர்ல விழுறது கிடையாது. காரோட டோரே என் மேல வந்து விழுந்து என்ன லெஃப்ட் சைட்ல திருப்புது. பட் நமக்கு அது எப்படி ஃபீல் ஆகும்னா, நான் போயிட்டு கார் டோர் மேல விழுற மாதிரி ஃபீல் ஆகும். திஸ் இஸ் ஆக்சுவலி inertia ஆஃப் டைரக்ஷன். ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இன் டைரக்ஷன். இதான் inertia ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ inertia ஆஃப் ரெஸ்ட், inertia ஆஃப் மோஷன், inertia ஆஃப் டைரக்ஷன். 3 விஷயங்கள். இது மூணுத்துக்குமே கரஸ்பாண்டிங்கா நமக்கு ஃபோர்ஸ் இருக்கு. பாருங்க, கிரேட்டர் மாஸ் அப்படின்னா மோர் inertia, லெசர் மாஸ் அப்படின்னா கம்மியான inertia. நமக்கு மாஸ் தான் inertia அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. inertia is equal to mass ன்னு சொல்ல முடியாது, பட் இட் இஸ் ப்ரொபோர்ஷனல். அதிகமான மாஸ் அதிகமான inertia, கம்மியான மாஸ் கம்மியான inertia. ரைட்? என்னல இது? current electricity எடுப்போம்லே, we will, no worry, don't worry, we will finish it. நெக்ஸ்ட், இந்த இது நிறைய பேர் வீட்லயே பண்ணிருப்பீங்கல்ல. நம்ம வீட்டுல பெட் இல்ல கம்பளி இல்ல ஹெவியான போர்வை எதுலையாவது டஸ்ட் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? அதை தொங்க விட்டு நீங்க கையால தட்டினாலோ இல்ல ஒரு குச்சி வச்சு தட்டினாலோ அதுல இருந்து டஸ்ட் எல்லாம் கீழே விழுவும். பாத்துருக்கீங்களா? ஏன்னா நான் அந்த பெட்ஷீட்டை தட்டுனேன்னா அந்த லோக்கல் ஸ்பாட்ல பயங்கரமான சேஞ்ச் நடக்கும். ஆனா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னால அந்த சேஞ்சுக்கு ஈடு கொடுத்து நகர முடியாது. பிகாஸ் ஈவன் தோ அது டஸ்டா இருந்தாலும் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் inertia. அப்ப அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதே இடத்துல இருக்கிறதுனால தே வில் ஸ்டே தேர். பட் நான் அந்த பெட்ஷீட்டை தனியா எடுத்துட்டதுனால தே வில் ஃபால் டவுன். ரைட், அவை கீழே விழுந்துருவாங்க. திஸ் இஸ் டியூ டு inertia. inertia ஆஃப் ரெஸ்ட், கிளியர்லி. சரி, இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ரைட், செகண்ட் லா. இப்ப ஃபர்ஸ்ட் லால என்ன பார்த்தோம்? ஒரு பாடி அதோட ஸ்டேட்ல இருந்து நான் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு மாத்தணும்னா, ஸ்டேட்னா இங்க சாலிட் லிக்விட் கேஸ் கிடையாது, ஸ்டேட் ஆஃப் மோஷன். ஒரு ஸ்டேட் ஆஃப் மோஷன்ல இருந்து நான் வேற ஒரு ஸ்டேட் ஆஃப் மோஷன் மாத்தணும்னா I have to give some external agent. அவனை நான் கம்பல் பண்ணி எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் கொடுக்கணும்.
அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் பேரு தான் ஃபோர்ஸ்னு வச்சாச்சு. ரைட்? ஃபோர்ஸ் இஸ் த நேம் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஏஜென்ட். ரைட்? இப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் லா சார்ட் ஆஃப் குவாலிஃபைட், அது வந்து குவாலிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது. செகண்ட் லா வில் கிவ் யூ a quantitative statement. இப்ப செகண்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன? ஒரு பாடியில நான் ஒரு மோஷனை சேஞ்ச் பண்ணணும்பா, அதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படும்? இந்த கேள்விக்கான பதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ். என்னென்ன? ஃபர்ஸ்ட், எனக்கு எவ்வளோ மோஷனை சேஞ்ச் பண்ணணும், ரெண்டாவது எவ்வளோ நேரத்துல பண்ணணும். ரைட்? எவ்வளோ மோஷன், ஆக்சுவலா எவ்வளோ ஸ்டேட் ஆஃப் மோஷனை சேஞ்ச் பண்ணணும், ரெண்டாவது எவ்வளோ டைம்ல சேஞ்ச் பண்ணணும். அப்ப அந்த ஸ்டேட் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறத நமக்கு குவான்டிஃபை பண்றதுக்கு ஒரு குவான்டிட்டி வேணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் மொமெண்டம். ரைட்? ஸோ மொமெண்டம் அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் மோஷன், அதை ரெப்ரசன்ட் பண்றது தான் மொமெண்டம். மொமெண்டம் இஸ் மாஸ் இன்டு வெலாசிட்டி. இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ மொமெண்டம் இஸ் மாஸ் இன்டு வெலாசிட்டி. இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. SI யூனிட் இஸ் கிலோகிராம் மீட்டர் per second. Right? So kilogram meter per second, mass into velocity. இப்ப இந்த மொமெண்டம் சேஞ்ச் பண்றதுக்கு தான் நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். this is one part. ரெண்டாவது, எவ்வளவு நேரத்துல நான் அந்த சேஞ்சை கொண்டு வரணும். நிறைய நேரம் இருந்ததுன்னா எனக்கு கம்மியான ஃபோர்ஸ் போதும். இதே எனக்கு கொஞ்சோண்டு நேரம் தான் நீ கொடுக்குற, அதுல இவ்வளோ மொமெண்டம் நான் சேஞ்ச் பண்ணணும்னா I need a ton of force. So force literally means rate of change of momentum. So force ஓட statement என்ன அப்படின்னு பார்த்தா, force literally means rate of change of momentum. Rate of change of momentum. Right? This is force. Rate of change of momentum. ஸோ அப்போ ஒரு பாடி மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அதோட கான்சிக்வன்ஸ் என்ன? அந்த பாடி ஆக்சிலரேட் ஆகணும் தானே? இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டருக்கும் இந்த சாப்டருக்கும் இருக்கிற லிங்க். முதல் சாப்டர்ல நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி, ஸ்பீடு, ஆக்சிலரேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆக்சிலரேஷனோட நிறுத்தியிருப்போம். கரெக்டா? ஆக்சிலரேஷனோட நிறுத்தி வச்சிருப்போம். இப்ப ஆக்சிலரேஷன் யாரால வருதுன்னு கேட்டா ஃபோர்ஸ். ஒரு பாடியில எந்த அளவுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்கறனோ அந்த அளவுக்கு அது ஆக்சிலரேட் ஆகும். ஃபோர்ஸ் இஸ் லிட்டரலி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சிலரேஷன். ரைட்? ஆக்சிலரேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ். ஆனா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். ஒரு பாடியில நான் ஆக்சிலரேஷன் கொடுக்குறேன், ஆக்சிலரேஷன் வேணும்னா அதுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்கணும், டிவைடட் பை மாஸ். அவன்கிட்ட நிறைய ஃபோர்ஸ் கொடுத்தனா மோர் ஆக்சிலரேஷன், பட் it is also inversely proportional to mass. ஒரு பாடி ஹெவியா இருந்தது அப்படின்னா, if a body is like massive, அப்ப அவனுக்கு நான் என்னதான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் ஆக்சிலரேஷன் கம்மியா தான் இருக்கும். பிகாஸ் மோர் மாஸ், மோர் இஸ் த இனர்ஷியா. அப்ப நான் நிறைய ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அவனை ஆக்சிலரேட் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ ஆக்சிலரேஷனை நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம், ஃபோர்ஸ் பை மாஸ், ரேஷியோ ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி டு மாஸ். அதை தான் நம்ம ஆக்சிலரேஷன் சொல்றோம். rearrange பண்ணா force is equal to mass into acceleration. So this is one of the formulas. Force கான ஒரு formula அது. இல்ல you can also write this. Force க்கு என்ன formula சொன்ன பாருங்க, delta P by delta T. So நம்ம rate of change of momentum. So final momentum minus initial momentum by time taken, which is mass into final velocity. Momentum na final velocity minus initial velocity by time. இதுக்கு தான் நம்ம ஆக்சிலரேஷன் பேர் வச்சோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ another formula. ஸோ ஒரு பாடியில் இருக்கிற நெட் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ நியூட்டன் செகண்ட் லால இருந்து ஒன் திங் தட் யூ கேன் லேர்ன் இஸ் நெட் ஃபோர்ஸ். SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னடே? நியூட்டன். அவரோட பேரே தூக்கி வச்சாச்சு. SI யூனிட் இஸ் நியூட்டன். ரைட்? அண்ட் CGS யூனிட் இஸ் டைன் அப்படின்னு சொல்லுவோம். And இது ரெண்டுத்துக்கான லிங்க் என்ன? 1 Newton is equal to 10 power 5 dyne. 8 kilogram meter per second square. 1 Newton is equal to 10 to the power 5 dyne. Next question. A stone of mass 0.05 kg is thrown vertically upwards. The question என்ன? Give the direction and magnitude of net force acting on the stone. So இந்த பாடியில் இருக்கிற net force ஓட direction and magnitude. பாருங்க, during its upward motion.
இப்ப நம்ம மேல தூக்கி போடும்போது அந்த பாடியில இருக்கிற ஒரே ஒரு ஃபோர்ஸ், லெட்ஸ் சே நான் ஒரு பார்ட்டிகிளை மேல தூக்கி போடுறேன், அவன் மேல போயிட்டு கீழே வர்றான் அப்படின்னு வச்சுப்போம். அவன் மேல போகும்போதும் சரி கீழே வரும்போதும் சரி அவன் கிட்ட இருக்கிற ஒரே ஃபோர்ஸ் என்னது? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டினால வர்ற வெயிட். அதுதான் அவன் கிட்ட இருக்கிற ஒரே ஃபோர்ஸ், m into g. அவன் மேல போகும்போதும் சரி கீழே வரும்போதும் சரி the force is same, right? மேல போகும்போதும் சரி கீழே வரும்போதும் சரி the force is same. Okay, during upward motion same, downward motion same. 45 degreeல throw பண்ணாலும் the direction of force is going to be same. கரெக்ட்டா? one dimensional vertical motion ஆ இருந்தாலும் சரி projectile motion ஆ இருந்தாலும் சரி force ஓட direction same தான், downwards, வேற எதுவுமே கிடையாது. சோ நான் இங்க இருந்து I want you to understand one thing. நமக்கு motion ஓட directionக்கும் force ஓட directionக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியான situations கூட வரலாம். இங்க ஆக்சுவலா பார்த்தா கீழே இருந்து மேல போயிட்டு மேலே இருந்து கீழே வர்றான். நம்மளோட இன்ட்யூஷன் என்ன சொல்லும்? இங்க இருக்கும்போது நான் வந்துட்டு இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குறேன் சார், மேலாக்குல நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், பட் மேல இருந்து கீழே வரும்போது நான் கீழாக்குல ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனா தப்பு. இங்க கீழே இருந்து மேல போகும்போது அவன் ஸ்லோ ஆகுறான். அதுக்கு காரணம் டவுன்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அது மேல ஆக்ட் ஆகுது. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் புல்லிங் ஹிம் டவுன். அதனாலதான் அவன் ஸ்லோ ஆகுறான். மேல போயிட்டு ஒரு மொமெண்ட்டுக்கு அவன் ரெஸ்ட்டுக்கு வந்துடுறான் டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல. அதுக்கப்புறமும் the force is pulling him down. அதனாலதான் அவன் திருப்பி கீழே வர்றான். ஓகே, சோ கீழே இருந்து மேல போகும்போது throughout the entire journey force is acting only in the downward direction. அடுத்த கேஸ் பாருங்க. and force is a vector. அதை யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணணும். A body of mass 5 kg is acted upon by two perpendicular forces, 8 Newton and 6 Newton. Give the magnitude and the direction of the resultant acceleration. சரி, ஃபர்ஸ்ட் எனக்கு இங்கிட்டு ஒரு பாடி, let's say அவனோட மாஸ் வந்து 5 kg எடுத்துப்போம். இங்க 8 நியூட்டன், இங்க 6 நியூட்டன், ரைட்? ஸோ 8 நியூட்டன் அண்ட் 6 நியூட்டன் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஒரு பாடியில். இப்போ இது ரெண்டுமே வெக்டார்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம பேசிக் மேத் படிச்சோம் இல்லையா? ஸோ யூ ஹேவ் டு யூஸ் வெக்டார் லா ஆஃப் அடிஷன், parallelogram law யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ parallelogram law யூஸ் பண்ணா this is going to be the resultant. ஸோ இதோட ரிசல்டன்ட் வேல்யூ என்ன வரும் பாருங்க, r is equal to root of 8 square plus 6 square which is 10. 64 plus 36 resultant 10 அப்படின்னு வரும். இதுதான் magnitude of the net force. அந்த பாடியில இருக்கிற net force is 10 Newton. இப்போ acceleration formula என்ன? Acceleration is force by mass இல்லையா? Which is 10 by 5. 2 meters per second square. ஸோ இதுவே உங்களுக்கு acceleration vector கேட்டிருக்காங்க. This is the magnitude of acceleration. இப்போ இதுவே acceleration-ஓட direction கேட்டிருக்காங்க. You have to put it in terms of direction also. அப்ப டைரக்ஷனுக்கு ரெண்டு விதமா நீங்க சொல்லலாம். வெக்டார் ஃபார்மேட்ல சொல்லலாம், இல்ல தீட்டா ஃபார்மேட்ல கூட சொல்லலாம். ஆக்சிலரேஷனும் ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன், ரைட்? ஸோ ஃபோர்ஸோட டைரக்ஷனும் ஆக்சிலரேஷனோட டைரக்ஷனும் ஒன்று தான். ஓகே, அப்ப இங்க ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் என்ன பாருங்க, tan theta is equal to opposite side by adjacent side, 6/8, or theta equals tan inverse of 6/8. Okay, theta is tan inverse of 6/8. இப்படியும் சொல்லிக்கலாம். இல்லையா, ஆக்சிலரேஷனை வெக்டார் ஃபார்மேட்லயே கூட சொல்லுங்க. ஃபோர்ஸ் 8 நியூட்டன் இந்த I டைரக்ஷன், 6 நியூட்டன் இந்த J டைரக்ஷன். ரெண்டு பெர்பெண்டிகுலர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் டேக் ஒன் இந்த I டைரக்ஷன், இன்னொன்னு நம்ம J டைரக்ஷன்ல எடுத்துப்போம். ஸோ F வெக்டார் எப்படி சொல்லலாம்? 8I cap plus 6J cap அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ ஆக்சிலரேஷன் என்ன வரும்? ஃபோர்ஸ் பை மாஸா? ஸோ 8/5 I cap plus 6/5 J cap meters per second square. நீங்க இப்படி கூட ஆக்சிலரேஷனை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஃபோர்ஸ் பை மாஸ். You will get the same answer. ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகே, சூப்பர். क्वेश्चन முடிஞ்சிருச்சா? Next.
the driver of a three-wheeler moving with a speed of 36 kilometers per hour sees a child standing in the middle of the road and brings the vehicle to rest in 4 seconds. சரி, அப்ப இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு இருக்கு பாருங்க, 36 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். அதுல இருந்து நம்ம மீட்டர்ஸ் பர் செகண்ட் கொண்டு வரணும், which is into 5/18. சால்வ் பண்ணோம்னா 10 meters per second, கரெக்டா, 10 meters per second, and brings the vehicle to rest in 4 seconds. அப்போ ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுறான் 4 செகண்ட்ஸ்ல. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி will be 0. அதுக்கு தேவையான டைம் is equal to 4 seconds. Right? What is the average retarding force acting on the vehicle? Mass of the three-wheeler and mass of the driver ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. We need the force. Retarding force எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? mass into acceleration. நமக்கு ரெண்டு மாஸ்மே கொடுத்துட்டாங்க, 465. both the masses are given. acceleration கண்டுபிடிக்கணும். acceleration formula என்ன? v minus u by t. So what is v? 0 minus 10 by 4. So minus 10 by 4 அப்படியே வச்சுக்கலாம். acceleration meters per second square. So அப்ப f is equal to mass into acceleration. தூக்கி substitute பண்ணுமா? f is equal to 400 plus 65. 465 into 10 by 4. ஏன்னா இங்க ஆல்ரெடி retarding force அப்படின்னு கொடுத்திருக்காங்களா, average retarding force. அவங்க retarding force கொடுக்காம forceன்னு கேட்டிருந்தா you'll have to use minus. இங்க retarding forceன்னே கொடுத்துட்டாங்க. So minus விட்டுட்டு just take the magnitude. 465 into 10 by 4. இல்லை இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதை நீங்க சால்வ் பண்ணி எழுதுறீங்க. That is your job. So 465 into 10 by 4. சால்வ் பண்ணீங்கன்னா you'll get the solution. Yeah. 465 into minus 2.5. Yeah, 1.2 into 10 power 3 Newton. Approximately. Okay. அடுத்த கான்செப்ட் பாருங்க, impulsive force. impulsive forceனா என்ன? ஒரு சில நேரத்துல நமக்கு ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ், ஒரு ஹெவியான ஃபோர்ஸ், a strong force will act for a very small intervals of time. செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? when a huge force acts for a very small intervals of time, அந்த பாடியில ரிசல்டன்ட் என்ன, ஐ மீன் அந்த பாடியோட மொமெண்டம் வந்து பயங்கரமா சேஞ்ச் ஆகும். அந்த ஃபோர்ஸ் கொஞ்ச நேரம் ஆக்ட் ஆகுற மாதிரி தான் தெரியும், பட் த பாடிஸ் மொமெண்டம் வில் சேஞ்ச் டிராஸ்டிக்கலி. அந்த மாதிரி ஃபோர்ஸை தான் நம்ம இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்செப்டை தான் இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆணி அடிக்கிறேன்ல, செவுத்துல ஆணி அடிக்கிறப்போ அந்த சுத்தியில ஓங்கி தானே ஆணி அடிக்கணும். அப்ப அந்த ஆணி மேல சுத்தியல் எவ்வளவு நேரம் கான்டாக்ட்ல இருக்கு பாருங்க, அரை செகண்ட் கூட இருக்காது. பட் அதோட சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். அவ்வளோ வேகமா வர்ற சுத்தியல் ஒரு அரை செகண்டுக்குள்ளார ஸ்டாப் ஆயிடும். தட்ஸ் ஹவு ஸ்ட்ராங் த கான்செப்ட் ஆஃப் இம்பல்சஸ். ரியல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கன்ல இருந்து புல்லட் ஃபயர் பண்றது, இல்ல கிரிக்கெட் பேட்டை வச்சு கிரிக்கெட் அண்ட் பேஸ்பால் கேம்ஸ் பார்த்துருப்பீங்களா, பேட்டை வச்சு அந்த பால் அடிக்கிறது. ஆல் தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இம்பல்சிவ் ஃபோர்ஸஸ். ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ், when there is a very strong force acting on a body for a very small intervals of time, அந்த ஃபோர்ஸுக்கு பேரு இம்பல்சிவ் ஃபோர்ஸ். அந்த இடத்துல என்ன நடக்கும்? வெரி ஸ்ட்ராங் சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம் பயங்கரமா இருக்கும். ஸோ அதை நம்ம இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ ஷார்ட் டைம், ரைட்? as a consequence என்ன, நமக்கு ஒரு ப்ராப்பர் ஃபைனைட் சேஞ்ச் இன் மொமெண்டம் கிடைக்கும். that is impulse. இப்போ இம்பல்ஸ் கூட பேசிக் நமக்கு நியூட்டன் செகண்ட்ல என்ன பாருங்க, மாஸ் இன்டு v minus u by t. இப்போ இந்த t இந்த பக்கம் வந்துச்சுன்னா force into time is equal to m into v minus u. இந்த v minus u என்னது? final momentum minus initial momentum. force into time. இந்த force into time இருக்கான்ல, இவனுக்கு பேரு தான் நம்ம இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயத்துக்கு இந்த ஃபோர்ஸுக்கு பேரு தான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். இவனுக்கு பேரு தான் இம்பல்ஸ், இந்த ஃபோர்ஸுக்கு பேரு தான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். இது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸா இருக்கும்போது, சப்போஸ் எனக்கு ஃபோர்ஸே வேரியபிள் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும் தெரியுமா? I is equal to integral f dot dt t1 to t2. But momentum change pf minus pi. Right? So இது impulse momentum equation. இதுதான் generalistic equation. Constant force இருக்கும்போது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ராப்பரா
ஏன் இந்த ஃபார்மேட் போறோம்னா இம்பல்ஸ் அப்போ நமக்கு அந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருக்காது, ரைட்? அந்த இம்பல்சிவ் ஃபோர்ஸ்ங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வேரியபிளா தான் இருக்கும், அது கான்ஸ்டன்டா இருக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கான்செப்ட் ஆஃப் இம்பல்ஸ். இதெல்லாம் இருக்கு பாருங்க. டைம் இம்பல்ஸ்னா ஃபோர்ஸ் இன்டு டைம், ஆஸ் அ ரிசல்ட் நமக்கு மொமெண்டம் ப்ராப்பரா சேஞ்ச் ஆகுது. A batsman hits back a ball straight in the direction of the bowler without changing the initial speed of 10 meters per second. Right? If the mass of the ball is 0.12 kg, determine the impulse imparted to the ball. இப்போ நமக்கு இம்பல்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸ் இன்டு டைம் வேணும். பட் நமக்கு இங்க ஃபோர்ஸும் இல்ல டைமும் இல்ல. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்? சேஞ்ச் இன் மொமெண்டம் pf minus pi யூஸ் பண்ணிக்கலாமா? சேஞ்ச் இன் மொமெண்டம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இங்க இனிஷியல் மொமெண்டம் என்ன? மாஸ் இன்டு இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் மொமெண்டம் மாஸ் இன்டு ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ மாஸ் என்ன? 0.12 into initial velocity 10, initial speed 10, without changing its initial speed of 10. Final 0.12 into 10, right? So அப்போ 1.2 இங்க 1.2. So ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 0ன்னு வருது. இங்க நெட் இம்பல்ஸ் 0. அது கரெக்டா? யோசிச்சு பாருங்க. இனிஷியல் மொமெண்டமும் 1.2ன்னு இருக்கு, ஃபைனல் மொமெண்டமும் 1.2ன்னு இருக்கு. So can I say இங்க இம்பல்சிவ் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லவே இல்ல, நெட் இம்பல்ஸ் நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னு சொல்ல முடியுமா? எஸ் ஆர் நோ? யோசிங்க பாப்போம். அப்படி 0 அப்படின்னா அந்த பாலோட டைரக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது? ரைட், why is that ball's direction changing? இங்க 0 அப்படிங்கிறது தப்பு. we have made a mistake. என்ன மிஸ்டேக்? மொமெண்டம் இஸ் a vector quantity. சோ அப்ப நான் வெலாசிட்டியை வெக்டார்ல எடுத்துக்கணும், ரைட்? இனிஷியலா அவன் ஒரு சர்டன் டைரக்ஷன்ல வந்திருக்கான்னு வச்சுப்போம். பட் பேட்ஸ்மேன் அடிச்சதுக்கு அப்புறம் நல்லா பாருங்க, a batsman hits back a ball straight in the direction of bowler. சோ அப்ப ஒரிஜினலா பால் இப்படி வருது அப்படின்னா பேட்ஸ்மேன் அதை அடிச்சு அதே டைரக்ஷன்ல திருப்பி அனுப்பி வைக்கிறான். பால் ஒரு டைரக்ஷன்ல வருதுன்னா அதை அடிச்சு ஆப்போசிட்டா எக்ஸாக்டா 180 டிகிரி திருப்பி விடுறான். சோ நம்ம இனிஷியல் மொமெண்டத்தை -10 i cap அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபைனல் இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டியை +10 i cap அப்படின்னு எடுத்துக்கணும். ரெண்டு டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கனால நிறைய பசங்க பண்ற தப்பு இதுதான். வெலாசிட்டியில மேக்னிடியூட மட்டும் தூக்கி எழுதிட்டு டைரக்ஷனை மறந்துடுறது, ரைட்? ஸோ 10 மைனஸ், இனிஷியலா லெஃப்ட் சைட்ல வருது மைனஸ், ஃபைனலா ரைட் சைட்ல போகுது பிளஸ். ஸோ அதை நீங்க கணக்குல எடுத்து போட்டா your answer is going to be into minus 10. அப்ப answer is minus of 1.2. இங்க plus 10 into plus 10, which is plus 1.2. அப்போ நமக்கு change in momentum என்ன ஆகும்? Which is 1.2 minus 1.2, which is answer 2.4. So impulse will be 2.4 Newton seconds. Right, so the total impulse is 2.4 Newton seconds சொல்லிக்கலாம், இல்ல kilogram meter per second. ரெண்டுத்துல ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம், either Newton second இல்ல kilogram meter per second. Right. So impulse related problemல இதுதான் நீங்க கேர்ஃபுல்லா சால்வ் பண்ணணும். Next, a batsman deflects a ball by an angle of 45 degree without changing its initial speed, which is equal to 54 kmph. What is the impulse imparted to the ball? Mass of the ball is 0.15. So இங்கட்டும் சேம் லாஜிக், பட் இங்க ஆங்கிள் யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும். எக்ஸாக்ட்லி சேம், பட் அந்த 45 டிகிரியை மட்டும் நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும். எப்படி? இங்க பர்பெண்டிகுலர் காம்பனன்ட், பேரலல் காம்பனன்ட் ரெண்டா பிரிச்சு அவனுக்கு அந்த பேரலல் காம்பனன்ட்ல எந்த வித இம்பல்ஸுமே இல்லை, அதனால அவன் அப்படியே இருக்கான். The velocity component along the parallel direction, tangential direction, எந்த சேஞ்சுமே இல்லை, but normal directionல நமக்கு சேஞ்ச் இருக்கு, right? So I'll give you the diagram, solve பண்ண ட்ரை பண்ணுங்க, right? So let's say எனக்கு இனிஷியலா அந்த பால் இப்படி வருது அப்படின்னு வச்சுப்போம், right? So this is the normal. ஃபைனலா அடிச்சு அந்த பால் இப்படி போகுது அப்படின்னு வச்சுப்போம்,
right? 45 degree deflects a ball by 45 degree without changing its initial speed. One sec. Give me 1 sec. Sorry for the disturbance. சரி, கண்டினியூ பண்ணுமா? ஸோ இங்கே a batsman by an angle 45 degree அவன் மொத்தமா 45 degree deflect பண்ணி விட்டுறான். So this is 45 degree, right? மொத்தமா 45 degree deflect பண்ணி விட்டுறான். இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் பாருங்க. இந்த ஒரு பாதி 22.5, அதே மாதிரி இந்த பாதி 22.5 வருமா? So 22.5, 22.5. So without changing the initial speed, which is 54 kilometers per hour. So 54, அதை வந்து meter per second க்கு மாத்திரலாம். 54 into 5 by 18, which is equal to 3 times வருமா? So 15 meters per second, right? So 15 meters per second, initial velocity, and அடிச்சு இப்படி திரும்புது. இப்போ நம்ம இதை கான்செப்ட் என்னன்னா, இவனோட நார்மல் காம்பனன்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம இப்படி ரிசால்வ் பண்ணலாம்ல. இந்த நார்மல் காம்பனன்ட் இது டான்ஜென்ஷியல், ரைட்? ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு வெலாசிட்டி இருக்குன்னா அது வெக்டாரு, அவனை நான் பர்பெண்டிகுலர் அண்ட் பேரலல் ரெண்டா ரிசால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த பர்பெண்டிகுலர் காம்பனன்ட்ல மட்டும்தான் அடிச்சு நமக்கு ரிட்டர்ன் வருது. இதுவே பேரலல் காம்பனன்ட், இந்த டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் இருக்குல்ல, அது அப்படியே கீழே போயிடுச்சு, அதுல எந்த சேஞ்சுமே இல்லை. இந்த காம்பனன்ட்டுக்கு மட்டும்தான் நமக்கு இம்பல்ஸ் ஆக்ட் ஆகுது, ரைட்? ஸோ பர்பெண்டிகுலர் காம்பனன்ட்டுக்கு மட்டும் நான் இம்பல்ஸ் சேஞ்ச் கால்குலேட் பண்ணனா போதும், மொமெண்டம் சேஞ்ச் கால்குலேட் பண்ணனா முடிஞ்சு போச்சு, ரைட்? ஸோ இந்த வெலாசிட்டியை நம்ம u cos theta மைனஸ் இங்க பிளஸ் u cos theta, ரைட்? ஸோ ஃபைனல் மொமெண்டம் சேஞ்ச் என்ன வரும்? delta p is equal to final minus initial 2mu cos theta, ரைட்? இதுல வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. போன கேஸ்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்? வெறும் அந்த 2 times p போட்டிருப்போம், ரைட்? ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம டெக்னிக்கலா இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2 times the momentum, அவ்வளவுதான். 2 times mu, ஃபைனல் அண்ட் இனிஷியல் சேமா இருக்குது, ரைட்? ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் வந்திருக்கும். 2 times momentum 2mu, அதுதான் இங்க. பட் நமக்கு இன்க்ளைண்டா இருக்கும்போது அது கூட cos theta சேர்த்துக்க வேண்டியதுதான், ரைட்? ஸோ இன்க்ளைண்டா இருக்கும்போது இட் இஸ் 2mu cos theta, அவ்வளவுதான். எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு. இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல எடுத்துக்கிறதுனால they have got மைனஸ், நான் லெஃப்ட் சைட்ல எடுத்துக்கிறதுனால நமக்கு பிளஸ் கிடைக்கும். நோ அதர் டிஃபரன்ஸ். பாருங்க, mu cos theta எல்லா வேல்யூவும் இருக்கு, சப்ஸ்டிடியூட் பண்ணா டன், யூ வில் கெட் தி சொல்யூஷன். அடுத்தது நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இது உலகத்துக்கே தெரிஞ்ச லா, ஆனா இங்க ஒரு பிரச்சனை. வாட் இஸ் திஸ் லா? இந்த லாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன? Every action has an equal and opposite reaction, right? Normally, every action has an equal and opposite reaction. Technically, சொல்லப்போனா every force has an equal and opposite force. But அது உண்மையா இருந்தா எல்லா ஃபோர்ஸுக்கும் நமக்கு ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் எல்லாமே 0 தானே வரணும். அப்ப எதுவுமே நகரவே கூடாது தானே. யோசிச்சு பாருங்க, when every force has an equal and opposite force, net force முட்டை அப்படின்னு தானே வரணும், ரைட்? நெட் ஃபோர்ஸ் முட்டான்னு வரணும். ஆஸ் அ ரிசல்ட் நமக்கு எந்த வித மோஷனுமே இருக்கவே கூடாது, கரெக்டா? இப்போ சிம்பிளா சொல்ல போனா
நான் தரையிலிருந்து ஒரு வெயிட்டை கையில தூக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். இப்ப அந்த வெயிட் என் கையில ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறான். என் கை அந்த வெயிட்ல ஒரு ஃபோர்ஸ் ஒன்னு கொடுக்குறான். ஸோ தீஸ் டூ ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்படி இருக்கும்போது அந்த வெயிட் மேலே வரக்கூடாது தானே. ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் ஆகுறதுனால அந்த வெயிட் மேலே வரவே கூடாது. பட் டெக்னிக்கலி தட்ஸ் நாட் த ரியல் சிச்சுவேஷன். ரியல் வேர்ல்டுல நமக்கு நிறைய ஃபோர்ஸ் இருக்கு, நிறைய ஆக்சிலரேஷன், நிறைய மோஷன் எல்லாமே நடக்குது. ஃபோர்ஸ்ங்கிறத நம்மளால ரியலா ஃபீல் கூட பண்ண முடியும். ஸோ அப்போ வாட் இஸ் ராங் வித் நியூட்டன்ஸ் தேர்ட் லா? நியூட்டன்ஸ் தேர்ட் லா கரெக்ட் தான். நம்ம அதை புரிஞ்சுக்கிற விதத்துல மிஸ்டேக் இருக்கு. ரைட்? அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நியூட்டன்ஸ் தேர்ட் லா, there is an error in it. என்னது? சிம்பிளா every force has an equal and opposite force correct தான். Right? Every action there is an equal and opposite reaction. Right? That is correct. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு பாருங்களேன். First, mutual forces are same nature. இதை நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். They are in opposite direction. இது true. Yes, they are in completely opposite direction. They are equal magnitude. இதான் equal and opposite சொல்றோம். But the last point பாருங்க. They don't cancel each other because they act on different bodies. அந்த different bodies அப்படின்ற பாயிண்ட நம்ம சொல்ல மறந்துடுறோம். என்ன? What do you mean by different bodies? Simple. இப்போ எனக்கு ஒரு ரெண்டு பாடிஸ் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். We have let's say two bodies A and B. இப்போ A B மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறான். Right? Let's call it as F1 vector. A வந்து B மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறான்ப்பா. இப்போ B என்ன பண்ணுவான்? In turn B A மேல இன்னொரு ஃபோர்ஸ் கொடுப்பான். Body A will exert a force on B. Body B will exert another equal and opposite force on A. Right? இது ரெண்டும் தான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ ஒரு பாடிக்கு பார்த்தோம்னா ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு நம்ம எப்படி சொல்லணும்? ஒரே பாடி மேல எனக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா நெட் ஃபோர்ஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். பட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுறது ஒரே பாடி மேல கிடையாது, வேற வேற பாடிஸ். நமக்கு ஃபோர்ஸ் இருக்கணும்னா அட்லீஸ்ட் ரெண்டு டிஃபரெண்ட் பாடிஸ் இருந்தாதான் நமக்கு ஃபோர்ஸ் இருக்கும். ஃபோர்ஸ் இஸ் a result of interaction. ஸோ ரெண்டு பாடிஸ் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற இன்டராக்ஷன் தான் ஃபோர்ஸ். ஸோ அப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஃபைனலா A exerts a force on B. B in turn exerts another equal and opposite force on A. இது ரெண்டும் கேன்சல் ஆகாது பிகாஸ் அது ஒன்னு A மேல இருக்கு, இன்னொன்னு B மேல இருக்கு. திஸ் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து இட்ஸ் a மைண்ட் ப்ளோயிங் லா. நம்மளால யோசிக்க கூட முடியாது. இப்போ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்களேன். இங்க பாருங்க. Now think about this. இந்த சிச்சுவேஷனை பத்தி யோசிங்க. Earth pulls a stone downwards due to gravity. கரெக்ட்டா? பூமி ஒரு ஸ்டோனை டவுன்வர்ட்ஸ்ல புல் பண்றான் and that is due to gravity நமக்கு தெரியும். Does the stone exert a force on earth? So அந்த கல்லு பூமி மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுதா? Answer is yes. இது கூட நம்ம ஒத்துக்கலாம். பட் will that be equal and opposite? அது equal and opposite இருக்குமா? That's the question. Answer is yes. It will be equal and opposite. இது அந்த கல்லுக்கு கூட இல்ல, பாடியை வச்சுப்போம். Let's consider this as earth. earth மேல நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். Let's consider this is me. Right? இப்போ பூமி என் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து என்னைய உள்ள இழுக்கிறான். ரைட்? இதை நான் வந்து ரெண்டுத்தையுமே ரெண்டு பாயிண்ட் ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்றேன்னு வச்சுப்போம். இதுதான் நான், திஸ் இஸ் பூமி அப்படின்னு வச்சுப்போம். பூமி என் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறான் F1 வெக்டார். ரைட்? நான் பூமி மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்ப்பா F2 வெக்டார். இது ரெண்டுமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஆல்சோ தே வில் பி ஈக்குவல். F2 வில் பி ஈக்குவல் டு F1. ரைட்? ஸோ பூமி என் மேல எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறானோ, என் மேல எவ்வளோ வெயிட் கொடுக்குறானோ அதே அளவுக்கு வெயிட் நான் அவன் மேல கொடுக்குறேன். That is 100% ட்ரூ. ஆனா ஆக்சிலரேஷன் வேற வேறையா இருக்கும். ரைட்? பூமி என் மேல கொடுக்குற ஆக்சிலரேஷன் வேறையா இருக்கும், நான் பூமி மேல கொடுக்குற ஆக்சிலரேஷன் வேறையா இருக்கும். ஏன்னா ஆக்சிலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபோர்ஸ் அண்ட் மாஸ். என்னதான் ஃபோர்ஸ் சேமா இருந்தாலும் மாஸ், என்னோட மாசையும் பூமியோட மாசையும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது இல்லையா? பூமியோட மாஸ் வந்து அதிபயங்கரம். ரைட்? நான் கொடுக்குற ஃபோர்ஸ் டிவைடட் பை பூமியோட மாஸ் போட்டா அதோட ஆக்சிலரேஷன். ஸோ என்னோட ஃபோர்ஸ்னால பூமியில இருக்கிற ஆக்சிலரேஷன் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தா 0 பாயிண்ட் வச்சுட்டு
அதுக்கப்புறம் ஒரு 100 0 போட்டுப்போம். 1 மீட்டர் per second square அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதை நம்மளால மெஷரே பண்ணவே முடியாது. ஸோ இக்னோர் தட். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ரைட்? ஓகே. இப்போ அடுத்தது நம்ம மெக்கானிக்ஸ்ல நார்மலா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்டாண்டர்ட் ஃபோர்ஸஸ், அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் திங்கி வெயிட். நம்ம பூமியில இருக்கிற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு விஷயம் வெயிட். ஸோ வெயிட்னா என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் எர்த் ஆக்டிங் ஆன் அவர் பாடி, அதுதான் நம்ம வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெயிட் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். லிட்டரலா வெயிட்ங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் எர்த் on our body. Gravitational force of weight, gravitational force of earth on our body. இப்ப நம்ம ரியல் வேர்ல்டுல வெயிட்டுக்கு கிலோகிராம், கேஜி, கிராம் அப்படின்னு யூஸ் பண்ணி பழகிட்டோம். கரெக்டா? இப்ப நம்ம கடையில போயிட்டு தக்காளி வாங்குறதா இருந்தாலும் 1/2 கிலோ வெயிட் கிலோகிராம் அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். பட் தட் இஸ் ராங். பிசிக்ஸ் சென்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் ப்ராப்பர், பர்ஃபெக்ட். பட் ரியல் வேர்ல்ட்ல நம்ம யூஸ் பண்ற காமன் சென்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அதை நம்ம கிளாஸுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. ஸோ நமக்கு பிசிக்ஸ்ல வெயிட்டோட யூனிட், ஆஸ் அ பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் வெயிட்டோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டா நியூட்டன் அப்படின்னு சொல்லணும். வெயிட்ங்கிறது என்ன? இட்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பிளானட்டோட மொத்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என் மேல ஆக்ட் ஆகுதா, அதை தான் நம்ம வெயிட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அதோட எஸ்ஐ யூனிட் இஸ் நியூட்டன். நியூட்டன், ரைட்? நார்மல் வெயிட்டோட எஸ்ஐ யூனிட் நியூட்டன். மாஸுக்கு தான் கிலோகிராம். பட் மாஸை நம்ம ரியல் வேர்ல்டுல நிறைய எங்கேயும் யூஸ் பண்றது இல்லை. வெயிட்டை தான் மேக்ஸிமம் ரியல் வேர்ல்ட்ல யூஸ் பண்றோம். பட் அதுக்கு நியூட்டன், கேஜி அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கிறோம். பாருங்க, மாஸ் இன்டு ஜி. வாட் இஸ் ஜி ஆக்சுவலி? வெயிட்டோட ஃபார்முலா நார்மல் ஃபோர்ஸுக்கான அதே ஃபார்முலா தான். ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன பாருங்க? மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். வெயிட்டுக்கு நம்ம மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால வர்ற ஆக்சிலரேஷனை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் ஜி? G value என்ன? 9.8 meters per second square. So இதுதான் G ஓட வேல்யூ. G is equal to 9.8 meters per second square. Okay. Now and weight நம்ம ரெண்டு விதமா அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்னு, if you look at it as a planetary scale, நம்ம மொத்த பெரிய எர்த்தையும் கன்சிடர் பண்ணும்போது weight will act towards the center. பட் ஆனா நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் மைக்ரோஸ்கோபிக்கா சர்ஃபேஸ்ல, ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ல அது பர்ஃபெக்ட்லி டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு நீங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம். ரைட்? வெயிட் வில் ஜென்ரலி, தியரட்டிக்கலி 100% கரெக்டா பேச போனா டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்கும். ஆனா தட் இஸ் அ மேக்ரோஸ்கோபிக் பிக்சர். நம்ம ஒரு பெரிய பூமியோட மொத்தத்தையும் கன்சிடர் பண்ணும்போது. பட் மைக்ரோஸ்கோபிக்கா நம்ம ஒரு பிளாட் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணோம்னா ஆல்வேஸ் டவுன்வர்ட்ஸ். வெயிட் வில் ஆக்ட் ஆல்வேஸ் டவுன்வர்ட்ஸ். இதோட டைரக்ஷன் வந்து ஆல்வேஸ் டைரக்ஷன் ஆஃப் வெயிட் டவுன்வர்ட்ஸ். ஓகே. சோ அப்ப வெயிட்டுக்கு அடுத்து நம்ம அதிகப்படியா யூஸ் பண்றது நார்மல் ரியாக்ஷன். நார்மல் அப்படின்னா என்ன பாருங்க? பிசிக்ஸ்ல நார்மல் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் என்னன்னா பர்பெண்டிகுலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்? பர்பெண்டிகுலர். இப்போ நமக்கு என் மேல வெயிட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, நமக்கு அது ஃபீல் பண்ண முடியுது. பட் அந்த ஃபோர்ஸ்னால நம்ம பாடியில ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கா? யோசிச்சு பாருங்க. there is a weight acting on my body. ஸோ ஒரு ஃபோர்ஸ் என் பாடியில ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால நம்ம பாடியில ஏதாவது ஆக்சிலரேஷன் இருக்கா? ஆர் வி மூவிங் பிகாஸ் ஆஃப் தட்? நோ, நம்ம நகர்றது இல்லை. ஏன்னா அந்த வெயிட்டை டேலி பண்றதுக்கு தர என் கால் வழியா, இல்ல நான் உட்கார்ந்து இருந்தேன்னா என் லோவர் பாடி வழியா என் மேல ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். அண்ட் தட் இஸ் நார்மல். ஒரு சர்ஃபேஸ் அவனோட அந்த சர்ஃபேஸ் கான்டாக்டுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தான் அப்படின்னா அதைத்தான் நம்ம நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஃப்ளோர் அலோன். தரைக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்னு கிடையாது. இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எனிதிங். செவுத்துக்கு, சீலிங்க்கு, நமக்கு இன்க்ளைண்டா இருக்கிற சர்ஃபேஸ், எந்த ஒரு சர்ஃபேஸா இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த ஃபோர்ஸ் அப்படின்ற நார்மல் அப்படின்ற கான்செப்ட் இஸ் அப்ளிகபிள். ரைட்? ஸோ லாஜிக் என்ன? நான் செவுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்கு ட்ரை பண்றேன். செவுறு நகருமா? இந்த செவுத்தை ஒரு 2 அடி தள்ளி வைப்பா அப்படின்னா இஸ் தட் பாசிபிள்? கட்டாம இருக்கிற செவரா இருந்தா நான் 2 அடி தள்ளி கட்டலாம். ஆல்ரெடி கட்டி வச்சிருக்கிற செவரை நான் நகர்த்த முடியாது. கரெக்டா? லாஜிக் என்ன? சிம்பிள்.
செவுரு will exert a normal force. நான் ஒரு force செவுத்துக்கு கொடுக்குறேன்னா செவுரு will exert a normal force back. So எந்த ஒரு surface இருந்தாலும் அதை exert பண்ற force perpendicular to the surface அதுதான் நம்ம normal அப்படின்னு சொல்றோம். Normal reaction. பாருங்க always இதோட free body diagram வரைஞ்சு இந்த surfaceக்கு perpendicular நம்ம ஒரு force கொடுத்து விட்டோம்னா that is normal force. அந்த நார்மல் ஃபோர்ஸுக்கும் நமக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சிச்சுவேஷன் இருக்கு. ஒரு பிளாக்கை நான் டேபிள்ல வச்சிருக்கேன். இப்போ அந்த பிளாக் டேபிள் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுவான் நார்மல். The table will exert a same equal and opposite force back on the block. So block table மேல exert பண்றது நார்மல். அந்த டேபிள் பிளாக் மேல எக்ஸர்ட் பண்றதும் நார்மல். டைரக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் பட் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷன். ரைட், ஃப்ரிக்ஷன்னா நம்ம எல்லாருக்குமே பேசிக் கான்செப்ட் என்னன்னு தெரியும் இல்லையா? A force that opposes a relative motion. ஸோ ஃப்ரிக்ஷனோட வேலை ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் பண்றது. ஸோ ஃப்ரிக்ஷனோட வேலை ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் பண்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ ரெண்டு சர்ஃபேஸ் கான்டாக்ட்ல இருக்கு. இப்போ ஒருத்தன் ரெஸ்ட்ல இருக்கான், இன்னொருத்தன் நகர்றான் அப்படின்னா எஸ் தேர் வில் பி அன் ஆப்போசிஷன். ஆனா ரெண்டு சர்ஃபேஸுமே மொத்தமா நகர்றாங்க அப்படின்னா நோ ஃப்ரிக்ஷன். ரைட், ஒரு சர்ஃபேஸை ரெஃபரன்ஸா வச்சு இன்னொரு சர்ஃபேஸ் நகர்ந்தான்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் அ டேபிள், அது மேல நான் ஒரு பிளாக் வச்சிருக்கேன், செங்கல். இப்ப அந்த செங்கல்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நான் தரன்னு இழுக்க ட்ரை பண்ணல. ஸோ நான் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். இப்ப நான் இங்கிட்டு ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா அந்த செங்கல் ஈஸியா வலிக்கிட்டு வந்துருமா? யோசிச்சு பாருங்க. அந்த தரைக்கும் அதுக்கும் நடுவுல அந்த சொரசொரப்பு நம்மளால ஃபீல் பண்ண முடியும்ல, அதுக்கு பேரு தான் ஃப்ரிக்ஷன். ரைட், ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ இந்த தரை இந்த செங்கல்ல கொடுக்கிற ஃப்ரிக்ஷன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கும். ஏன்னா நான் இவனை ரைட் சைடு பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றேன். ஸோ தரை அவன் மேல கொடுக்குற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லெஃப்ட் சைட்ல இருக்கும். இப்போ ஒரு சில சிச்சுவேஷன்ல நம்ம தரைக்கு மேல ஒரு பெட்ஷீட் மாதிரி போட்டிருக்கேன், ஒரு மெலிசான பெட்ஷீட் போட்டிருக்கேன்னு வச்சுப்போம். அது மேல நான் செங்கலை வச்சு இழுக்கும் போது எனக்கு அந்த செங்கல் பெட்ஷீட்டையே மொத்தமா இழுத்துட்டு வரும். அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது அந்த பெட்ஷீட்டையே மொத்தமா நமக்கு இழுத்துட்டு வரும். மீன்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ தரையால அந்த பிரிக் மேல ஒரு டைரக்ஷன்ல ஃப்ரிக்ஷன் கொடுக்க முடிஞ்சதுன்னா அந்த செங்கல் தரை மேல எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஈக்குவல் ஃபோர்ஸ் ஒன்று கொடுப்பான், சேம் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன்ல ஒரு தரையில நான் ஒரு செங்கலை பிடிச்சி இப்படி இழுக்கும் போது என்ன ஆகும்? எனக்கு இந்த பெட்ஷீட்டோட சேர்த்து இந்த செங்கல் இழுத்துட்டு வரும். அப்போ இந்த தரை இந்த பெட்ஷீட் மேல ரிவர்ஸ் டைரக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்குறான் பிரிக் மேல. இந்த பிரிக் அந்த தரையில இல்ல கீழே என்ன சர்ஃபேஸ் வச்சிருக்கணும் அவனுக்கு அதே டைரக்ஷன்ல நமக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறான். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதுவும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். நியூட்டன்ஸ் தேர்ட் லா இஸ் வேலிட் ஃபார் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் டென்ஷன். டென்ஷனோட வேலை என்ன? டு அப்போஸ் ஸ்ட்ரெச்சிங். நமக்கு ஒரு தின்னான மெல்லிசான லாங்கான வயர் ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். அதை நான் ரெண்டு டைரக்ஷன்லயும் பிடிச்சி புல் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ரெண்டு டைரக்ஷனுக்கும் இருக்கிற ஆப்போசிஷன் தான் நம்ம டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். ரைட், ஸோ ஸ்ட்ரெச் பண்றத அப்போஸ் பண்றது தான் டென்ஷன். அண்ட் டென்ஷனோட டைரக்ஷன் எப்பவுமே அதை எந்த பாயிண்ட்ல நம்ம கான்டாக்ட் வச்சிருக்கோமோ அந்த கான்டாக்டை பிடிச்சி இழுக்கிறது, அவ்வளவுதான். டு புல் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ திஸ் இஸ் ஒரு சீலிங்கு. அந்த சீலிங்ல நான் ஒரு கயிறு கட்டி ஒரு கல்லை தொங்க வச்சிருக்கேன். இப்போ இதை நான் ரெண்டு பாடியா நான் பிரிச்சு பார்க்கிறேன். இவனை ஒரு பார்ட்டு, அது மாதிரி இவனை இன்னொரு பார்ட்டா நான் பிரிச்சு பார்க்கும்போது இந்த டாப் இந்த இடத்துல எனக்கு அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸ்ல இருக்கும். ரைட், எனக்கு டென்ஷன் டவுன்வர்ட்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டம் பார்ட்டை நான் தனியா எடுத்து வச்சேன்னா அவன் மேல இந்த இடத்துல அதே டென்ஷன் அப்வர்ட்ஸ்ல இருக்கும். ரைட், சேம் டென்ஷன் இந்த அப்வர்ட் டைரக்ஷன்.
ஸோ இந்த சீலிங்கை அந்த டென்ஷன்ன்றவன் கீழே பிடிச்சி இழுப்பான், இந்த பிரிக்கை கீழே விழுகாம மேல பிடிச்சி இழுத்து வச்சிருப்பான். ஸோ டென்ஷன் எப்பவுமே அந்த வயரோட 2 கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, மினிமம் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கணும், அந்த ஸ்ட்ரிங்கை 2 இடத்துல நம்ம ஜாயின் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அந்த வயரோட 2 கான்டாக்ட் பாயிண்ட்ஸையும் டுவர்ட்ஸ் த சென்டர் பிடிச்சி இழுக்கிறது தான் ஸ்ட்ரிங்கோட வேலை, ரைட்? ஸோ இதை நம்ம இங்க சிம்பிளா நம்ம எப்படி சொல்லிடலாம், இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சேஃப். மேல இருக்கிற இந்த பாயிண்ட்டை இவன் கீழே பிடிச்சி இழுப்பான்பா, இந்த பாயிண்ட்டை மேல பிடிச்சி இழுப்பான். திஸ் இஸ் டென்ஷன், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். நியூட்டன்ஸ் தேர்ட் லா வேலிட் டென்ஷன் ஃபோர்ஸுக்கும் நமக்கு நியூட்டன்ஸ் தேர்ட் லா வேலிட். அடுத்தது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னா என்ன பாருங்க, இன்ன வரைக்கும் நம்ம பார்த்த ஃபோர்ஸஸ் மோஸ்டா எந்தவித எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. அப்படின்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்காது. பட் நமக்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்ல பொசிஷன். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கிடையாது, இட் இஸ் அ லீனியர்லி வேரியிங் ஃபோர்ஸ். எதை பேஸ் பண்ணி வேரி ஆகுது, நான் எவ்வளோக்கு எவ்வளோ இழுக்கிறேன்றதை பொறுத்து வேரி ஆகுது. இப்போ என்கிட்ட ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, அவனை நான் லைட்டா இழுக்கிறேன் இல்லை லைட்டா கம்ப்ரஸ் பண்றேன்னு வச்சுப்போம், ரைட்? இஃப் ஐ புல் ஹிம் ஸ்லைட்லி, நான் அவனை லைட்டா இழுக்கிறேன் இல்லை லைட்டா கம்ப்ரஸ் பண்றேன், அப்போ அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் லைட்டா இருக்கும், ஜென்டிலா இருக்கும். இதே அவன் நான் பயங்கரமா இழுக்கிறேன் இல்லை பயங்கரமா கம்ப்ரஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கான ஃபோர்ஸும் பயங்கரமா இருக்கும், ரைட்? a small amount of compression, small amount of expansion. ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும், பயங்கரமா இழுத்தா ஃபோர்ஸும் நிறைய இருக்கும். So it is directly proportional to displacement. So spring force is directly proportional to displacement. ஆனா டைரக்ஷனை கணக்குல எடுத்து பார்த்தோம்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். என்னன்னா, நான் வெளியே இழுத்தேன்னா அவன் உள்ள என்னைய பிடிச்சி இழுப்பான், அதுவே நான் உள்ள தள்ளினேன்னா அவன் வெளியே என்னைய பிடிச்சி தள்ளுவான். நான் என்ன பண்றேன்னா அதுக்கு ஏட்டிக் போட்டியாவே பண்ணிட்டு இருப்பான். அதுதான் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு, சாரி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் நான் என்ன பண்றேனோ, நான் எந்த டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குறேனோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நமக்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கு, ரைட்? எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ற கான்ஸ்டன்ட் இஸ் -kx. ஸோ f is equal to -kx. அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ற கான்ஸ்டன்ட். இந்த k இருக்குல்ல, அதைத்தான் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கே எப்படி கண்டுபிடிக்கிறது? மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. கே என்னதுன்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். ஸோ அவனை நான் ஒரு சர்டன் லென்த் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும், அதுதான் கே அப்படின்னு சொல்லுவோம், ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த், அண்ட் தட் இஸ் கே. ரைட். ஸோ அடுத்தது ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் இந்த சாப்டர்ல நம்ம எதை சால்வ் பண்றதா இருந்தாலும் ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும், ரைட்? ஃப்ரீ பாடி டயக்ராம் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன, ஒரு சிஸ்டம்ல இருக்கிற ஒரு பாடியை தனியா ஐசோலேட் பண்ணி வரைஞ்சிடணும். தட் இஸ் ஸ்டெப் 1. ஒரு சிஸ்டம்ல எனக்கு மல்டிபிள் பாடிஸ் கனெக்ட் ஆயிருக்கும், அதுல இருந்து எனக்கு தேவையான ஒரு பாடியை மட்டும் நம்ம ஐசோலேட் பண்ணி வரைஞ்சிடறோம்னு வச்சுப்போம். பண்ணிட்டு அந்த பாடியில சரௌண்டிங் பாடிஸ் எல்லாமே கொடுக்கிற ஃபோர்ஸஸ் மார்க் பண்ணணும், ரைட்? ஆல் த அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாடிஸை மார்க் பண்ணணும். அவன் மற்ற பாடி மேல போடுற ஃபோர்ஸஸை கணக்குல இருக்க கூடாது, ரைட்? ஆல் த அதர் சரௌண்டிங் ஃபோர்ஸஸ், சுத்தி இருக்கிற பாடிஸ் அவன் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் இல்ல, இந்த டிஃபரன்ஸை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாடி, அதை நீங்க மார்க் பண்ணணும். பட் அந்த பாடி வேற யார் மேலேயாவது ஏதாவது ஃபோர்ஸ் கொடுக்குறான்னா அதை நீங்க பார்க்க தேவை கிடையாது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நிறைய பெரிய வித்தியாசம் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகாம மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ இங்கிட்டு இந்த லெட்ஸ் சே 15 kg அவனை நான் தனியா தூக்கி வரைஞ்சிட்டேன். இப்ப இவன் மேல யார் யார் என்னென்ன ஃபோர்ஸ் கொடுப்பா யோசிச்சு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை மேல இழுப்பான். ஸோ டென்ஷன் ஒன்று நமக்கு இருக்கும். அது இல்லாம கிராவிட்டி டவுன்வர்ட்ஸ்ல இருக்குமா, m into g. ஸோ அவன்கிட்ட 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும், ஒன்று டென்ஷன் மேல, இன்னொன்று வெயிட் கீழே. ஸோ இந்த 2 ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் என்னன்னு பார்த்துட்டு தான் அவன் மேல எவ்வளோ ஆக்சலரேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த ரிசல்டன்ட் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனோட மாஸை வச்சு, அதே மாதிரி இந்த பாடி 5 kg மாஸ் இருக்கு இல்லையா, இங்க போட்டிருக்காங்களா, யா, இந்த 5 kg மாஸை நீங்க தனியா இங்க வரைகிறதா இருந்தா
let's say 5 kg mass. இந்த 5 kg mass இவனுக்கு ரைட் சைடுல ஒரு டென்ஷன் இருக்கு, லெஃப்ட் சைடுல ஒரு டென்ஷன் இருக்கு, கரெக்ட்? ஸோ இங்கிட்டு லெட்ஸ் சே இதை நம்ம T1 அப்படின்னு வச்சுப்போம். ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல T1 ஒன்று இருக்கு, ரைட் சைடுல T2 இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல இந்த ரைட் சைடுல ஒரு டென்ஷன் இருக்கு, லெஃப்ட் சைடுல ஒரு டென்ஷன் இருக்கு. அது இல்லாம இந்த 5 kg அவனால ஒரு டவுன்வர்ட்ஸ் m into g வெயிட் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு கான்டாக்ட் இருக்கா, அதனால இங்க ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் நார்மல் ஒன்னு நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த 4 ஃபோர்ஸஸ். இவன் மேல இந்த 4 ஃபோர்ஸஸ் நமக்கு ஆக்ட் ஆகும்பா. ஓகே, தீஸ் ஆர் த 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ். ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இல்ல, இவன் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ். இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். பாருங்க क्वेश्चन ட்ரை பண்ணுங்க. இந்த क्वेश्चனை ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. இதை ட்ரை பண்ணுங்க. I'll be back in 1 minute. Okay, sorry for the delay. Start பண்ணோம்.
A block of mass m is suspended with two strings as shown in the figure. Draw the free body diagram of the block. So இதோட free body diagram act பண்ணனும். Okay student, right. சரி, இப்போ இதோட free body diagram வரைஞ்சிருவோமா? So this is the free body diagram. இங்க என்னென்ன forces act ஆகுது? இவனோட mass m அப்படின்னு வச்சா mg downward directionல act ஆகுது, right? So அது இல்லாம இங்கிட்டு இங்க ஒரு tension T1 act ஆகுது, right? So இந்த directionல நமக்கு ஒரு T2 இருக்கு, right? So with respect to angle theta, அவ்வளவுதான். Suppose இதை resolve பண்ண சொல்லலாம். So இந்த T2 இருக்கு இல்லையா, அதை நம்ம resolve பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க. horizontal directionல T2 cos theta and vertical directionல T2 sin theta, அவ்வளவுதான். இதை நம்ம எப்படி தெரியுமா சால்வ் பண்ணுவோம்? T1 equal to T2 cos theta, T2 sin theta equal to mg, அப்படி போட்டு சால்வ் பண்ணி விட்டுரும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. So T1 is equal to T2 cos theta, T2 sin theta is equal to mg போட்டோம்னா முடிஞ்சிருச்சு, done. ஓகே, ரைட். இப்போ அடுத்தது போதும், we'll go to next topic, equilibrium. Good morning, Miss Hasina. Very good morning. Okay, Dhiran, nice to meet you, man. Nice, good. There's a problem. சரி விடுங்க. 12வது அந்த 11 முடிச்சிட்டு அடுத்து நம்ம 12 தான் ஆரம்பிக்க போறோம். சிவநெறி மாணிக்க வாசகர், நைஸ் நேம் மேன், சூப்பர். ஸோ இந்த 11வது நமக்கு முடிஞ்சிடும் மேபி இந்த மாசக்குள்ளர இல்ல மார்ச் பாதிக்குள்ளர நம்ம 11th முடிச்சிட்டு அதுக்கப்புறம் 12th ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பர், சரி கண்டினியூ பண்ணுமா. ஸோ ஈக்விலிபிரியம் ஆஃப் அ பார்ட்டிகல் அண்ட் மெக்கானிக்ஸ் ரெஃபர் டு த சிச்சுவேஷன் வேர் த net external force on the particle is 0. அதாவது நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0 அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. மல்டிபிள் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகலாம், அந்த பாடியில மல்டிபிள் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆனாலும் அதோட நெட் ரிசல்ட் நமக்கு 0. ஃபைனலா எல்லா ஃபோர்ஸையும் நம்ம வெக்டார் யூஸ் பண்ணி ஆட் பண்ணோம்னா நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ லெட்ஸ் சே எனக்கு இப்படி ஒரு பிளாக் இருக்கு, அவனை நான் 2 கயிறு கட்டி தொங்க விட்டுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, சேம் சிச்சுவேஷன் தான். நம்ம 2 கயிறு கட்டி தொங்க விட்டுருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 2 கயிறு கட்டி தொங்க விட்டுருக்கேன். இப்ப இவன் மேல இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் என்னென்ன? ஒன்னு, இவன் மேல இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் mg கேன் ஆக்ட் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன், ரைட்? ஸோ இது T1, இது T2. இப்போ T1 வெக்டார் பிளஸ் T2 வெக்டார் பிளஸ் mg வெக்டார், வெக்டாரியலா இது மூணுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 0ன்னு வரணும். வரும் கரெக்டா, ஏன்னா நான் தொங்க விட்டுருக்கிறப்ப திஸ் இஸ் நாட் கோயிங் டு மூவ். ஒரு செங்கல் எடுத்து நான் 2 கயிறு கட்டி தொங்க விட்டுருக்கேன்னு வச்சுப்போமே, அப்ப அவன் நகர மாட்டான்ல, he will be at rest. பட் அவன் மேல ஃபோர்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? 3 ஃபோர்ஸஸ் இருக்கு, 2 டென்ஷன், அது இல்லாம ஒரு mg. so there are 3 forces. so multiple forces இருந்தாலும் the net effect is 0. net force 0 அப்படின்றதுனால he is in equilibrium. இப்ப இதுல இன்னொரு ட்விஸ்ட் டே, நமக்கு net force 0 அப்படின்னா அவன் ரெஸ்ட்ல மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா நாட் நெசசரிலி, ரைட்? அவனால மோஷன்ல கூட இருக்க முடியும், யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கிறது கூட பாசிபிள். ஸோ நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈக்விலிபிரியம் அது ஒரு கதை. ஈக்விலிபிரியம்லயே நமக்கு 2 இருக்கு, ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் அண்ட் டைனமிக் ஈக்விலிபிரியம். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னா ரெஸ்ட், டைனமிக் ஈக்விலிபிரியம்ல அவன் மோஷன்ல இருக்கான், ஈவன் தோ ஹி இஸ் இன் மோஷன், ஹி இஸ் இன் யூனிஃபார்ம் மோஷன். அது வேற ஒரு விதமான ஈக்விலிபிரியம், ரைட்? ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக், மல்டிபிள் ஃபோர்ஸஸ் ஆக்டிங். ஓகே, இங்கிட்டு ஸோ இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் ஆர் த டென்ஷன்ஸ் இன் ஈச் ரோப்? ஸோ ரெண்டுத்துல இருக்கிற டென்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க ஈக்விலிபிரியம் பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இவனோட வெயிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 100 நியூட்டன். இல்லை இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெயிட் டைரக்டா கொடுத்துருக்காங்க நியூட்டன்ல. நீங்க இது கூட திருப்பி ஜியை மல்டிப்ளை பண்ணி 1000 நியூட்டன் அப்படிலாம் போட்டிருக்கூடாது. வெயிட் டைரக்டாவே இட் இஸ் given in terms of நியூட்டன். கிலோகிராம் கிராமுக்கு போகாம they have already given it in நியூட்டன். இப்போ இதுல நம்ம அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ லெட்ஸ் டேக் இந்த பாயிண்ட் ஓ பாயிண்ட் எடுத்தப்போமா,
அந்த O பாயிண்ட்ல எனக்கு கீழே 100 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ரைட்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஐ ஹாவ் அ டென்ஷன் T1, ரைட்? ஸோ இந்த சைடில் T2 இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம், T2, ரைட்? இப்போ T2 ஓட ஆங்கிள் என்ன இருக்கு? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசான்டல், எனக்கு ஹரிசான்டல்ல இருந்து பார்க்கும்போது திஸ் இஸ் 60 டிகிரிஸ். ஹரிசான்டல்ல இருந்து பார்க்கும்போது இது 60 டிகிரி, ரைட்? ஹரிசான்டல்ல இருந்து அது 60 டிகிரி அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இங்கேயும் அதே ஆங்கிள் தானே இருக்கும் எனக்கு, 60 டிகிரி. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், 60 டிகிரி, கரெக்டா? அப்ப இந்த T2-வை நான் ஹரிசான்டல் அண்ட் வெர்டிகல் ரிசால்வ் பண்ண முடியும்ல. நான் ரிசால்வ் பண்ணேன்னா this will become T2 cos 60 degree, right? This will become T2 sin 60 degree, right? So T2 cos 60 degree, T2 sin 60 degree. நல்லா பாருங்கடே, ஹரிசான்டலோட 60 டிகிரி இருக்கு. So that is T2. அவனை நான் ஹரிசான்டல்ல ரிசால்வ் பண்ணா T2 cos 60, T2 sin 60. Cos 60 வேல்யூ என்ன பாருங்க, which is T2 into 1 by 2. T2 by 2, that is cos 60, correcta? Sin 60 என்ன? T2 into root 3 by 2. அவ்வளவுதான், right? root 3 by 2. இப்போ இந்த மேல இருக்கிற vertical directionல இருக்கிற forces, இங்க equilibrium ரெண்டு directionsலயும் நமக்கு work out ஆகும். Summation of forces in the y direction 0, summation of forces in the x direction 0. Because இந்த body complete ரெஸ்ட்ல இருக்கிறதுனால x and y ரெண்டு டைரக்ஷன்லயுமே அதோட forces 0. அப்போ y டைரக்ஷன்ல பாருங்க, T2 root 3 by 2 equals 100, right? So அப்போ T2 is equal to 200 by root 3, right? இது T2. இதுல இருந்து நம்ம T1 calculate பண்ணலாமா? T1 என்னது? T2 200 by root 3 divide by 2, which is 100 by root 3. அவ்வளவுதான்ல. So T1 and T2 கண்டுபிடிச்சாச்சு, ரைட்? இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட்ல தான் போடணும்னு இல்லை, நமக்கு லாமஸ் தியரம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. நீங்க அந்த மெத்தட் யூஸ் பண்ணி கூட டைரக்டா சால்வ் பண்ணலாம். ஸோ எப்பவுமே பிசிக்ஸ்ல இதுதான் மெத்தட் அப்படின்னு கிடையாது. மேபி ஃபார் யர் போர்ட் எக்ஸாம்ஸ் புக்ல இருக்கிற மாதிரி இல்ல திஸ் அண்ட் தட் எதாவது சொல்லலாம். பட் இன் ஜென்ரல் நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு சால்வ் பண்ணும்போது எக்கச்சக்க மெத்தட்ஸ் இருக்கு. எந்த மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். Next, two blocks of equal masses are tied to each other using a light inextensible string. One of the block is pulled along the line joining them with a constant force. Find the tension in the string joining the two blocks. So ஒரு surface எனக்கு ரெண்டு block கொடுத்திருக்காங்க, மாஸ், ஒரு string, அதே மாதிரி இன்னொரு block, ரெண்டுமே mass, external force F, right? So two blocks of equal mass are tied extensible string, line joining the constant force F, the tension. Okay, இப்போ இங்கிட்ட இருக்கிற tension என்ன அப்படிங்கிறது தான் நம்ம calculate பண்ணணும். What is the tension in this? Personally, do me one favor. இப்போ இதோட free body diagram பாருங்க. Okay, Sharon, nice to meet you. Good morning day. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பாடிஸோட free body diagram மட்டும் போடுங்க. Come on. So free body diagram எப்படி போடலாம்? மொத பாடி M, இங்க F, இந்த பக்கம் டென்ஷன் T, இவனுக்கு டென்ஷன் T இப்படி ஆக்ட் ஆகும், கரெக்டா? ஏன்னா இந்த பாயிண்ட இந்த டென்ஷன் லெஃப்ட் சைட்ல பிடிச்சி இழுக்கும். அதே இந்த பாடி இது வந்து this one. இப்ப இவனுக்கு M டென்ஷன் T மட்டும்தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், கரெக்டா? வேற எதுவுமே கிடையாது. இந்த டீன்ற டென்ஷன் மட்டும்தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இங்க வெர்டிகல் டைரக்ஷன், இங்க நம்ம வெர்டிகல் டைரக்ஷன் பார்க்க தேவையில்ல, ஹரிசாண்டல் டைரக்ஷன் மட்டும் பார்த்தா போதும், ரைட்? வெர்டிகல் டைரக்ஷனை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இங்க
net force is equal to m plus m into acceleration. கரெக்டா? நியூட்டன் செகண்ட் லாவோட பேசிக் ஈக்குவேஷன். இந்த மொத்த சிஸ்டமையும் நான் ஒரு பாடி அப்படின்னு கன்சிடர் பண்ணேன்னா ரெண்டு மாஸ் இருக்கா, m plus m, ரெண்டுமே ஒரே ஃபோர்ஸால தான் புல் பண்ணப்படுது. இப்போ net force is equal to mass into acceleration, which is 2m into a. இப்போ என்ன சொல்லலாம்? f by 2m is equal to a. சொல்லலாமா? f by 2m is equal to a. இப்போ இந்த மொத பாடிக்கு, ரைட், ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாடிக்கு பாருங்க, f minus tension equals mass into acceleration, right? Net force minus tension, net force is equal to mass into acceleration. So force அந்த directionல minus tension, opposite இருக்கிறதுனால minus tension, right, is equal to mass into acceleration. அதே மாதிரி இந்த பாடிக்கு எடுத்தோம்னா அவங்கிட்ட இருக்கிற ஒரே ஃபோர்ஸே இதுதான், mass into acceleration, right? So இவனுக்கு அவங்கிட்ட இருக்கிற ஒரே ஃபோர்ஸே டென்ஷன் தான். டென்ஷன் ஈக்குவல்ஸ் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, ஜஸ்ட் m into f by 2m, ரைட்? ஸோ m கேன்சல் ஆயிடுச்சுன்னா f by 2, அவ்வளோதான். ஸோ f by 2, டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு f by 2, முடிஞ்சிருச்சு. ஸோ டென்ஷனோட வேல்யூ இஸ் f by 2. ஓகே அம்ரோஸ், குட் மேன், குட். இருக்கு பாருங்க, tension equals f by 2. Let's go for the next topic, momentum conservation. இப்போ again let's go back to the Newton's law. Newton's second law என்ன? Force is equal to, இல்ல இன்னும் precise சொல்ல போனா, external force. Net external force is equal to rate of change of momentum. Logic கரெக்டா பசங்களா? Net external force is equal to rate of change of momentum அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், right? இப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே இல்லை அப்படின்னா அந்த சிஸ்டம்ல இஃப் தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுப்போம், ரைட்? when there is no external force, அந்த சிஸ்டமோட மொமெண்டம் நமக்கு கன்சர்வ்டு தானே. when there is no external force, then the momentum is conserved. அந்த சிஸ்டம்ல இருக்கிற டோட்டல் மொமெண்டம் நமக்கு கன்சர்வ்டு, ரைட்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாதப்போ டோட்டல் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. பட் the point is, நம்ம ரெண்டு பாடிஸ் வச்சிருக்கோம், ரெண்டு பாடிஸ் ஒன்னோட ஒன்னு இடிக்குது. இப்போ அது இடிக்கிறப்போ தே ஹாவ் அ மியூச்சுவல் இன்டராக்ஷன், அவங்களுக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஆனா நம்ம அதை சிஸ்டம்னு பார்க்கும்போது வெளியே இருந்து யாரும் எந்த ஃபோர்ஸ் கொடுக்கறது இல்லை. மீனிங் அந்த ரெண்டு, லெட்ஸ் சே இது வந்து ரெண்டு, ஒரு ஃபேமிலியில இருக்கிற ரெண்டு பேருக்கு தகராறு அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஃபேமிலிக்குள்ளார லெட்ஸ் சே அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சிப்ளிங் ரைவல்ரி இஸ் பிரிட்டி காமன். ரெண்டு பேர் அடிச்சுக்கும் போது ஒருத்தனும் இன்னொருத்தன் அடிச்சுப்பான், பிடிச்சுப்பாங்க, என்ன பண்ணிப்பாங்க. வெளியே இருந்து யாராவது உள்ள வந்தா கடுப்பாவாங்கல்ல. சோ நோ ஒன் இஸ் அலவுட் ஃப்ரம் த அவுட் சைட், கரெக்ட்? நிறைய வருதா? சரி. சோ பாயிண்ட் என்னன்னா, அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டா பிரச்சனையே கிடையாது, ரைட்? அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டா பிரச்சனையே கிடையாது. பட் வெளியே இருந்து யாராவது வந்தா ரெண்டு பேருமே அப்செட் ஆயிடுவாங்க, கரெக்டா? அவுட் சைடர்ஸ் அலவுட் கிடையாது. உள்ளுக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்கலாம். நார்மலா நமக்கு இருக்கிற ஃபீலிங் தானே. என்னதான் நமக்கு அண்ணன் தம்பி, எனக்கும் ஒரு தம்பி இருக்கான்பா, என்னதான் நானும் அவனும் சண்டை போட்டாலும் வெளியே இருந்து யாராவது என் தம்பி அடிக்க வந்தா எனக்கு கோவம் வருந்தானே. லாஜிக் அதே தான். ஸோ இங்க ரெண்டு பாடிஸ் மியூச்சுவலி இன்டராக்டிங். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் அடிச்சுக்கலாம், பிடிச்சிக்கலாம். வெளியே இருந்து எந்த வித எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே இல்லைன்றப்போ அந்த என்டையர் சிஸ்டமோட மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட். when the net external force is zero, momentum is conserved. இந்த பாருங்க, பாடி A ஒரு certain velocityல போயிட்டு இருக்கு, B இன்னொரு certain velocityல போயிட்டு இருக்கு. இங்க நம்ம A வந்து B விட அதிகமா இருக்குன்னு வச்சுப்போம். velocity of A is greater than velocity of B. அப்ப இவன் துரத்திட்டே போயிட்டு இவன் மேல இடிப்பான் தானே, ரைட்? இவன் மூவ் ஆயிட்டே போயிட்டு இவன் மேல இடிப்பான். இடிக்கிறப்ப they will exert force on each other, ரைட்? அவங்க ரெண்டு பேருக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். they will exert force on each other. ஓகே, இப்போ as a result momentum சேஞ்ச் ஆகும். பட் இவனோட மொமெண்டம் கொஞ்சம் குறையும், இவனோட மொமெண்டம் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ மொமெண்டம் நமக்கு சேஞ்ச் ஆகும். அது ஒரு கதை. பட் இங்க எவ்வளோ குறையுதோ அதே அளவுக்கு தான் அங்க அதிகமாகும். ஸோ த டோட்டல் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட். இங்க ஒரு பாடியில எவ்வளவு மொமெண்டம் குறையுதோ அதே அளவுக்கு இன்னொரு பாடியில மொமெண்டம் அதிகமாகும். ஸோ த நெட் மொமெண்டம் இருக்கு பாருங்க, டோட்டல் இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல்ஸ் டு த டோட்டல் ஃபைனல் மொமெண்டம். ஸோ கொலிஷனுக்கு முன்னாடி இருந்த டோட்டல் மொமெண்டம் என்ன? MA UA MB UB. கொலைட் ஆனதுக்கு பிறகும் இருக்கிற மொமெண்டம் MA VA MB VB. ஃபைனல் வெலாசிட்டி, ரெண்டு பேர்த்தோட வெலாசிட்டி மாறும். ஆனா அந்த டோட்டல் மொமெண்டமும் டோட்டல் இனிஷியல் மொமெண்டமும் நமக்கு ஈக்குவலா இருக்கும்.
This is law of conservation of momentum day. Law of conservation of momentum என்ன பாருங்க, isolated system. Isolated na net external force is 0. No net external force. வெளிய இருந்து எந்த வித ஃபோர்ஸுமே இல்லைன்னு வெச்சுப்போம். Then the total momentum is conserved. Net external force is 0 அப்படின்னா then the momentum is conserved. அவ்வளவுதான். The net external force is 0 and the momentum is conserved. சொல்லி முடிஞ்சிருச்சு. Done. இப்போ question பாருங்க. Two objects 100 grams 200 grams moving along the same line. Direction velocity கொடுத்திருக்காங்க. They collide. After the collision, the first body moves with 1.2. Determine the velocity of the second body. Right? So formula என்ன, m1 u1 plus m2 u2 is equal to m1 v1 plus m2 v2. இங்க மாஸுக்கு நம்ம கிராம்ஸ்ல எழுதிக்கலாம், கிலோகிராமுக்கெல்லாம் மாத்த தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துலயும் மாஸ் காமனா இருக்கிறதுனால நமக்கு அந்த காமன் ஃபேக்டர் கேன்சல் ஆயிடும். So 100 into 3 plus 200 into 1 equals 100 into v1 plus 200. v1 வேல்யூ கொடுத்துட்டாங்க தானே? Yes. 100 into v1 எங்கிட்டு 1.2 plus 200 into v2. Right? So ரெண்டு முட்டை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா? So இங்க 3 plus 2 equals 1.2 plus 2v2. அப்போ 5 minus 1.2 is equal to 2v2. 5 minus 1.2, 3.8 by 2 equals v2 and that will be 3.8 ரெண்டால போட்டா மீதி 19. 1.9 meters per second. Right? This is the final velocity. என்னலே ஏனா இல்ல அந்த பேட்ச் ஃபுல்லா நான் தானே எடுத்தேன். பேட்ச்ல சிலபஸ் முடிஞ்சிருச்சா, அதனால வரல. சிலபஸ் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். மிஸ்டர் தருண்குமார், சிலபஸ் முடிஞ்சிருச்சு, அதனால நான் வரல இங்க, அவ்வளவுதான். சரி, அடுத்து. Bullet of mass 5 gram is shot from a gun of mass 5 kilogram. The muzzle velocity of the bullet is 500 meters per second. What is the recoil velocity of the gun? இல்லை, இதுக்கு ட்ரை பண்ணுங்க பாப்போம். Give it a try பசங்களா. இல்லை, ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. So bullet of mass 5 kg. So let's say நம்ம ஒரு துப்பாக்கி வச்சிருக்கோம். அதுல இருந்து ஒரு புல்லட் வெளியே போகுது. சரியா? இப்போ ரீகால் வெலாசிட்டி இதை நார்மலா படத்துல பார்த்திருப்பீங்கல்ல. நம்ம புல்லட்டை சுடும் போது புல்லட் வெளியே போறப்போ நம்ம கையில இருந்து டிங், நம்ம கையில ஒரு ரிவர்ஸ் ஃபோர்ஸ் அப்படியே ஃபீல் ஆகுமா? புல்லட் ஃபார்வர்ட்ல போகும்போது நம்ம கையில இருந்து ஒரு ரிவர்ஸ் ஃபோர்ஸ் நம்ம கையில அப்படியே ஃபீல் ஆகும். ஓகே, சோ இப்போ அந்த ஃபோர்ஸை தான் அவங்க ரீகாயில் வெலாசிட்டி அப்படின்ற மாடல்ல சொல்றாங்க. ரீகாயில் வெலாசிட்டி. இப்போ இந்த புல்லட் உள்ள ரெஸ்ட்ல இருக்கிறப்போ டோட்டல் இனிஷியல் மொமெண்டம் 0 தானே? ஏன்னா கன்னும் இனிஷியலா ரெஸ்ட்ல தான் இருக்கு, புல்லட்டும் இனிஷியலா ரெஸ்ட்ல தான் இருக்கு. சோ த டோட்டல் இனிஷியல் மொமெண்டம் இஸ் 0. கரெக்டா? ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். இப்போ ஃபைனலா எனக்கு கன்னு லைட்டா பின்னாடி அப்படியே வீசி அடிக்கப்படும். ரைட்? லைட்டா கன்னு பின்னாடி அப்படி தூக்கி வீசப்படும். பிளஸ் புல்லட் ஃபார்வர்ட்ல நமக்கு போயிட்டு இருக்கு. ரைட்? புல்லட் ஃபார்வர்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு சிஸ்டமுக்குமே மொமெண்டம் 0வா தானே இருக்கணும் டெக்னிக்கலா. ஏன்னா இவனுக்கு ஒரு ரிவர்ஸ் வெலாசிட்டி, வெலாசிட்டி ஆஃப் த கன், இவனுக்கு ஒரு ஃபார்வர்ட் வெலாசிட்டி, வெலாசிட்டி ஆஃப் த புல்லட். இப்போ மொமெண்டம் அப்படிங்கிறது வெக்டார் அப்படின்றதுனால ரெண்டுத்தோட டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கா? ஸோ டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால நெட் ஃபைனல் மொமெண்டமும் நமக்கு 0வா தான் இருக்கும். நெட் இனிஷியல் மொமெண்டம் 0, அப்ப நெட் ஃபைனல் மொமெண்டமும் 0வா தான் இருக்கணும். இப்போ கான்செப்ட் என்ன? இனிஷியல் மொமெண்டம் 0, ஃபைனல் வேல்யூ ஆஃப் மாஸ் ஆஃப் கன், வெலாசிட்டி ஆஃப் கன் பிளஸ் மாஸ் ஆஃப் புல்லட், வெலாசிட்டி ஆஃப் புல்லட் ஈக்குவல் டு 0. சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? கன்னோட மாஸ் எவ்வளோ? 5 கிலோகிராம். 5 கிலோகிராம்
into velocity of the gun என்னன்னு நமக்கு தெரியாது plus mass of the bullet 5 gram 5/1000 into velocity of bullet is 500 equal to 0. இதை solve பண்ண வேண்டியதுதான் பசங்களா. So ting cancel, right? So அப்ப நமக்கு 2.5 வருமா? Yes. So 5 into velocity of gun is equal to minus 2.5. So velocity of gun is equal to minus 1/2 meters per second. half meters per second. அப்ப இந்த half meter per second இதோட மீனிங் என்ன? மைனஸ் ஏன் வருது யோசிச்சு பாருங்க. புல்லட் எந்த டைரக்ஷன் போதோ, புல்லட்டுக்கு நான் பாசிட்டிவ் எடுத்திருக்கேன், அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல எனக்கு கன்னோட ரீகாயில் வெலாசிட்டி இருக்கும். So this is the concept of recoil. Minus 0.5. சரி. So friction forceக்கு போலாமா? So what is friction? இப்போ நம்ம ஸ்கூல்ல உங்க கிளாஸ் ரூம்ல பெஞ்சஸ் நிறைய போட்டு வச்சிருப்பாங்கல்ல. இப்ப அதுல ஒரு 10 பெஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 டெஸ்க் 10 பெஞ்ச் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்களை நான் நகர்த்த சொல்றேன். அப்படி இல்லைன்னா ஒரு நார்மல் பெஞ்சை எடுத்துட்டு போயிட்டு உங்க கிளாஸ் ரூம்ல இருக்கிற தரை வந்து வலுவலுன்னு இருக்கும். அது மேல நீங்க எதையாவது போட்டு இழுத்தீங்கன்னா இழுத்துட்டு போறது ஈஸி. பட் அதுவே நம்ம ஒரு தார் ரோடு எடுத்துப்போம். ரோட்ல நான் ஒரு 10 பெஞ்சை தரையில வச்சுட்டு அடுக்கி வச்சுட்டு அதை தள்ளி நவுத்தி கொண்டு போய் வைடா அப்படின்றேன். கஷ்டம் தானே? ஏன்னா தார் ரோடு இட்ஸ் அ வெரி ரஃப் சர்ஃபேஸ். அப்ப அங்கிட்டு இருக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு கொடூரமா இருக்கும். ரைட்? அப்ப வாட் இஸ் ஃப்ரிக்ஷன்? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட ரிலேட்டிவ் மோஷன், ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவுல இருக்கிற ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் பண்றவனுக்கு பேரு தான் ஃப்ரிக்ஷன். ரைட்? the one who opposes the relative motion, அதுதான் ஃப்ரிக்ஷன். இப்போ இங்க ஒரு சின்ன டெக்னிக்கல் காம்ப்ளிகேஷன். ஒரு பாடி இன்னொரு பாடி மேல நகர்ந்தால் மட்டும்தான் ஃப்ரிக்ஷன் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. எனக்கு ஃப்ரிக்ஷன் ஒரு பாடி இன்னொரு பாடி மேல நகர்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் ஃப்ரிக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி நோ. எனக்கு ரெஸ்ட்ல இருக்கும் போது கூட ஃப்ரிக்ஷன் வரும். ஆனா அங்கிட்டு டெண்டன்சி ஆஃப் மோஷன் இருக்கணும். the body should try to move. அப்படின்னா என்ன அர்த்தம்? லெட்ஸ் சே என் கை எடுத்து நான் ஜென்டிலா அப்படியே இந்த போர்டு மேல வச்சிருக்கேன். நான் வச்சிருக்கும் போது அந்த பின்னாடி இருக்கிறதுல எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை பாருங்க. ஸோ நோ ஃப்ரிக்ஷன். இப்போ நான் என் கையை மேலே நகர்த்த ட்ரை பண்றேன். என் கை இந்த போர்டு மேலே தான் இருக்கு. பட் இந்த போர்டு மேலே வச்சுட்டு நான் மேலே நகர்த்துறதுக்கு ட்ரை பண்றேன். ரைட்? அப்போ தேர் வில் பி எ ஃப்ரிக்ஷன். என் கை நகர மாட்டேங்குது பாருங்க. நான் ட்ரை பண்றேன் பட் ஸ்டில் நகர மாட்டேங்குது. இதுவே நான் காத்துல வச்சு நகர்த்தினேன்னா நான் ட்ரை பண்ணா ஈஸியா நகர்ந்துரும். ஏர்ல வச்சு தள்ளும் போது ஈஸியா நகர்ந்துரும். பட் நான் இங்க போர்டுல வச்சு நான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்றப்ப கூட என்னால நகர்த்த முடியல. நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் பட் அந்த இடத்துல மோஷன் இல்லை. காரணம் என்ன? ஆப்போசிட் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் உள்ளுக்குள்ள வரணும்னா நமக்கு ஆக்சுவலா மூவ்மெண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பாடி இன்னொரு பாடி மேல மூவ் ஆக ட்ரை பண்ணாலே ஃப்ரிக்ஷன் உள்ள வந்துடும். ரைட்? இஃப் தேர் இஸ் அ டெண்டன்சி டு மூவ், ஃப்ரிக்ஷன் உள்ளுக்குள்ள வந்துடும். ஓகே, அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸோ வி நீட் அ மோஷன். ரெசிஸ்டன்ஸும் மோஷன், எஸ், அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மோஷன் இல்லைனா கூட இஃப் தேர் இஸ் அ டெண்டன்சி மூவ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு எஃபர்ட் இருந்தா கூட நமக்கு அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் வெளியே வந்துடும். ரைட்? ரிலேட்டிவிட்டி ஒன்னானது பாருங்க. ஃப்ரிக்ஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ஃபோர்ஸ். ரைட்? ஸோ ஃப்ரிக்ஷனல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ஃபோர்ஸ். நார்மல்னா என்ன? பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். இப்போ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற கான்ஸ்டன்ட் தான் மியூ. ரைட்? ஸோ மியூ இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதிலே ரெண்டு இருக்கு, ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக். அந்த பாடி ரெஸ்ட்ல இருக்கும்போது டெண்டன்சி டு மோஷன் இருக்கு பட் இட் இஸ் அட் ரெஸ்ட். அப்படி இருக்கும்போது அதுல இருக்கிறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இதுவே அந்த பாடி ஆக்சுவலா மூவ் ஆயிட்டு இருந்ததுன்னா அதுல இருக்கிறது கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட், கைனடிக் கோஎஃபிஷியன்ட் ரெண்டு இருக்கும் நமக்கு. பாருங்க. ஸ்டாட்டிக், the body ரெஸ்ட்ல இருக்கு, not moving. பட் கைனடிக், அந்த பாடி இஸ் ஆக்சுவலி மூவிங். இப்போ அந்த ரெண்டு ஃபோர்ஸை பார்க்கும்போது ஸ்டாட்டிக் இஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் தேன் கைனடிக். என்ன இது FA? சரி விடுங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் யூஸ்வலி கிரேட்டர் தேன் கைனடிக் ஃப்ரிக்ஷன். இது தேர்ட் பாயிண்ட்ல சம் எரர், இக்னோர் தட்.
ஸோ இங்கே ஃப்ரிக்ஷனோட அந்த கிராஃப் இங்கே இந்த இருக்கு பாருங்க. இதுதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கும் ஃப்ரிக்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப். இப்போ எனக்கு எக்ஸ்டர்னலா அப்ளைடு ஃபோர்ஸ் இங்கிட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த அப்ளைட் ஃபோர்ஸ். இப்போ நான் இங்க சிச்சுவேஷன் என்னன்னா, லெட்ஸ் கன்சிடர் அ பிளாக், ஃபிளாட் சர்ஃபேஸ், அது மேல ஒரு பிளாக் வச்சிருக்கேன். அந்த பிளாக்ல நான் எக்ஸ்டர்னலா அப்ளைடு ஃபோர்ஸ் இப்படி கொடுக்குறேன். எனக்கு அப்ப ஃப்ரிக்ஷன் இங்க ஜெனரேட் ஆகுமா? ஃப்ரிக்ஷன் இங்க ஜெனரேட் ஆகும். ஸோ நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ண எனக்கு ஃப்ரிக்ஷன் அதிகமாயிட்டே போகுது till it reaches its limit. அந்த லிமிட்டுக்கு போற வரைக்கும் அதை தான் நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ till நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், அது இன்டர்னல் ஃபோர்ஸ் அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா வந்துட்டே இருக்கும். நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு பேர் கூட சொல்லுவாங்க. இட்ஸ் கால்ட் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். செல்ஃப் அட்ஜஸ்டிங்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வருவான். யோசிச்சு பாருங்க, எக்ஸ்டர்னலா லைட்டா கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்ப அந்த ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்? ஓகே, நீ லைட்டா கொடுக்குறியா, நானும் லைட்டா கொடுத்து அவனை இழுத்து பிடிச்சு நிறுத்துறேன். நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறேன். ஓகே, நீ ஃபோர்ஸ் அதிகப்படுத்துறியா, நானும் அதிகமா ஃபோர்ஸ் கொடுக்குறேன்ல. பட் நமக்கு ஈகோ ப்ராப்ளம் வருமா? நான் என்ன சொல்லுவேன், நீ எவ்வளவுதான் இழுத்து பிடிச்சு நிறுத்துறேன்னு நான் பாக்குறேன்டா அப்படின்னு நான் பிடிச்சு பயங்கரமா இழுத்து விட்டுறேன். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. ஃப்ரிக்ஷனால அந்த லிமிட்டை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. அந்த லிமிட்டுக்கு பேர் தான் லிட்டரலி லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். லிட்டரலி அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் இந்த வேல்யூ ரீச் பண்றேன், அந்த வேல்யூ வரைக்கும் ஃப்ரிக்ஷனால தாக்கு பிடிக்க முடியும். நான் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ப்ரொபோஷனலா அவனும் தாக்கு பிடிச்சு நிறுத்திருப்பான். ஆனா அந்த பாயிண்ட்டை தாண்டியாச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான், அவன் காலி. அதுக்கு மேல அவனால ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ என்ன ஆகும்? அந்த பாடி வலிக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். அப்போ எனக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கைனடிக் ஃப்ரிக்ஷன் லைட்டா குறையும். இதை நீங்க ரியல் லைஃப்ல ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நமக்கு ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்கும் போது அதை நகர்த்துறது கஷ்டம். ரஃப்பான சர்ஃபேஸ்ல அவனை நகர்த்துறது கஷ்டம் பட் ரெஸ்ட்ல இருந்து. பட் ஒன்ஸ் நகர்த்திட்டோம் அப்படின்னா அவனை நகர்த்திக்கிட்டே போறது ஈஸி, ரைட்? ரெஸ்ட்ல இருக்கான் ஒரு பாடி, அவனை நான் லைட்டா நகர்த்துறது கஷ்டம். பட் நான் கொஞ்சம் நகர்த்திட்டேன்னா அவனை அப்படியே நகர்த்தியே கொண்டு போறதுங்கிறது இட்ஸ் ரிலேட்டிவ்லி மச் ஈஸியர். ஏன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் கம்மி. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கைனடிக் ஃப்ரிக்ஷன் ரொம்ப 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 கம்மி. ரொம்ப இல்லை, லைக் கொஞ்சோண்டு கம்மி. ஸோ நமக்கு நகர்த்திக்கிட்டு இருக்கிற பாடியை நகர்த்துறது ஈஸி, ரெஸ்ட்ல இருக்கிற பாடியை நகர்த்துறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். டாப் ஆஃப் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லிமிட்டிக். மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அதுக்கு அடுத்தது கைனடிக் ஃப்ரிக்ஷன். கணேஷ், நோ வரிஸ். இதை முடிச்சுட்டு அடுத்து ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும் நமக்கு. லாஸ் ஆஃப் மோஷன் முடிச்சுட்டோமா? ஸோ லாஸ் ஆஃப் மோஷன் முடிச்சுட்டு ஒர்க் எனர்ஜி பார், அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் மோஷன் ஆரம்பிச்சிடலாம். சில் क्वेश्चन பாருங்களேன். Does the value of friction increase continuously or stop at any point? Of course, அவனால கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆக முடியாது. He stops at a certain point. அதுக்கு பேர் தான் அந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அவனை தான் நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம், ரைட்? His name is literally limiting friction. செல்ஃப் அட்ஜஸ்டிங் பார்த்தாச்சு. ரோலிங் ஃப்ரிக்ஷன் இல்லை. அண்ட் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது அது ஒரு செப்பரேட் ஃப்ரிக்ஷனா நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா நமக்கு டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன் ரெண்டு தான் இருக்கு, ரைட்? ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ செப்பரேட் ஃப்ரிக்ஷன். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஃபினாமினா. நமக்கு ரொட்டேஷனல் மோஷன் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும், ரைட்? யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் தேர். ஸோ ரோலிங் அப்போ என்ன நடக்குது? அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து நமக்கு ரெஸ்ட்ல தான் இருக்குது. எனக்கு அந்த தரைக்கும் அந்த ரோல் ஆகிற பாடிக்கும் இருக்கிற பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இஸ் அட் ரெஸ்ட். ஓகே, ஸோ அதனால தட் லிட்டரலி கம்ஸ் அண்டர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஆனா வேற ஒரு சில ஃபினாமினால நமக்கு ரோலிங் ஃப்ரிக்ஷன், ரோல் ஆகும்போது ஒரு பாடியோட ஆப்போசிஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இருக்கிறதுலே ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஃப்ரிக்ஷன், ரைட்? இந்த இருக்கு பாருங்க, ரோலிங் ஃப்ரிக்ஷன் கம்மியான ஃப்ரிக்ஷன். அதெல்லாம் ஈஸி. வில் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். இந்த இருக்கு பாருங்க. லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த क्वेश्चन சால்வ் பண்ணோம்னா ஃப்ரிக்ஷன் என்ன அப்படின்றது தெளிவா புரிஞ்சிடும். பாருங்க, an object of mass 1 kg slides down an inclined plane 30 degree with a constant velocity. அவன் ஒரு inclined planeல ஸ்லைட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கான்.
பட் அவனோட வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ determine the coefficient of kinetic friction. நமக்கு kinetic friction கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So first ஒரு inclined plane. So inclined plane போட்டாச்சா 30 டிகிரில. இப்போ இங்கிட்டு ஒரு மாஸ் போட்டாச்சு. இப்போ இவனோட வெயிட் டவுன்வர்ட்ஸ்ல இப்படி ஆக்ட் ஆகும். கரெக்ட் தானே? இப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி எஸ் 0. அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படி இங்க கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி 0, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி எப்படி பாசிபிள்? இந்த mg நான் ரிசால்வ் பண்றேன்னு வச்சுப்போம். if I resolve this mg along the plane and perpendicular to the plane, என்னால இதை இப்படி ரிசால்வ் பண்ண முடியும் and இப்படி ரிசால்வ் பண்ண முடியும். கரெக்டா? ஏன்னா mg இந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுனால this becomes theta, இது mg cos theta, இது mg sin theta, right? mg sin theta. இப்போ அவன் டவுன்வர்ட்ஸ்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபோர்ஸ்னால இவன் ஆக்சிலரேட் ஆயிட்டே தானே கீழே வரணும். எப்படி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில கீழே வர்றான்? அதுக்கு காரணம் நம்மால பிரிக்சன். சோ இங்கிட்டு பிரிக்சன் இப்படி ஆக்ட் ஆயிட்டு இருக்கான்பா. தரைக்கும் அந்த பிளாக்குங்க ஃப்ரிக்ஷனோட வேலை என்ன? டு அப்போஸ் த மோஷன். இந்த பிளாக் எனக்கு மேலே இருந்து கீழே வலிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான், அதை அப்போஸ் பண்றதுக்கு எனக்கு ஃப்ரிக்ஷன் கீழே இருந்து மேல இருக்கு, ரைட்? சோ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். ஆப்போசிட்ல இருக்குன்றது ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. they should be equal. அப்படி ஈக்குவலா இருக்கிறதுனால தான் நெட் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்குது, ஆக்சிலரேஷன் 0. சோ பாயிண்ட் இஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈக்குவிலிபிரியம்னா ஃபோர்சஸ் இருக்கலாம், but the net effect should be 0, right? So friction is equal to mg sin theta, right? சரி, இப்ப ஃப்ரிக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம் நம்ம? f ஓட ஒரிஜினல் ஃபார்முலா என்னது? f is equal to mu into n, கரெக்டா? ஃப்ரிக்ஷனோட ஒரிஜினல் ஃபார்முலா is mu into n. இங்க நார்மல் ஃபோர்ஸ் என்ன? அந்த சர்ஃபேஸுக்கு நார்மலா இருக்கணும். so this is the normal force, சரியா? இப்போ இந்த பிளாக்னால இந்த சர்ஃபேஸை உடைச்சிட்டு கீழே வர முடியாது, சர்ஃபேஸ்ல இருந்து மேலையும் போக முடியாது, கரெக்ட் தானே? இந்த சர்ஃபேஸை நான் ரெஃபரன்ஸ் லைன்னு வச்சேன்னா இந்த பிளாக்கால சர்ஃபேஸை உடைச்சிட்டு கீழே வர முடியாது, சர்ஃபேஸ்ல இருந்து பறக்கவும் முடியாது. he is confined to that surface. அப்போ அந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கிற நெட் ஃபோர்ஸ் 0, ரைட்? சோ பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் 0. அப்ப நார்மல் should be equal to mg cos theta, கரெக்ட்? so normal force should be equal to, so normal is equal to mg cos theta. so எல்லாத்தையும் தூக்கி ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் பாருங்க. mu into mg cos theta equals mg sin theta. so mg cancel ஆயிடும். mu is equal to tan 30 degrees. tan 30 வேல்யூ என்னல வரும்? sin 30 by cos 30, 1/2 plus root 3 by 2, 1/√3, 1/√3. அவ்வளவுதான். சால்வ் பண்ணோம்னா முடிஞ்சிருச்சு. this is coefficient of static, kinetic. இந்த இடத்துல coefficient of kinetic, அவன் நகர்ந்துகிட்டு இருக்கான். so this is coefficient of kinetic friction, right? so இந்த லாஜிக் எல்லாம் இங்க நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இவ்வளவு நேரம் ஆச்சு. பட் ஆக்சுவல் எக்ஸாம்ல நீங்க you can solve it within like 1 to 1.5 minute குள்ளார நீங்க சால்வ் பண்ணிடலாம். நீங்க ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா டப்புன்னு சால்வ் பண்ணிடலாம். An object of mass 1 kg is resting on the table. A horizontal force of 1 Newton is applied. Find the value of friction acting on the block from the table. Coefficient of friction between the block and the surface is 0.2. So இங்கிட்டு யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். கமான். Horizontal surface. So ரொம்ப சிம்பிள். 1 Newton force apply பண்றோம். Value of friction. Hey, this is an interesting question. இதுக்கு மட்டும் ஆன்சர் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கமான். Asina, Chitra, come on. Wow, super, Asina. 1 Newton, super. Actually, yes. நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் நானு. So block எப்படி வச்சாச்சா? Right. So block எப்படி வச்சிட்டோமா நம்ம? இங்க இவனோட weight நமக்கு downwardsல இருக்கு. Right? So normal force upwardsல எப்படி இருக்கும்னு வச்சுப்போம்.
எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம இப்படி கொடுக்குறோம். ஸோ ஃப்ரிக்ஷன் எனக்கு இந்த இடத்துல I'll have a friction of here. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நமக்கு இங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னு வச்சுப்போம். ஃப்ரிக்ஷன் இஸ் ஓவர் ஹியர், ரைட்? ஸோ இங்க ரெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர் இஸ் நோ மூமெண்ட், ஸோ இட் இஸ் அட் ரெஸ்ட். அப்போ ஃப்ரிக்ஷனுக்கான ஃபார்முலா நார்மலா எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? மியூ இன்டு என், கரெக்டா? அப்போ n எவ்வளோ? இஸ் ஈக்குவல் டு mg. அப்போ 0.2 இன்டு மாஸ் எவ்வளோ? 1 இன்டு 10, which is 2 நியூட்டன் தானே வரணும், ரைட்? ஸோ டெக்னிக்கலா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணா நமக்கு 2 நியூட்டன் அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கணும். பட் ஆக்சுவலி த கரெக்ட் ஆன்சர் இஸ் 1 நியூட்டன். ஏன்? எதனால? இந்த ஃபார்முலா எதுக்கு தெரியுமா? இந்த ஃபார்முலா இஸ் ஃபார் மேக்ஸிமம் friction, right? So this will give you the maximum friction. ஆனா நம்ம static friction ஓட one property என்னன்னு பார்த்தோம் பாருங்க, self adjusting அப்படின்னு பார்த்தோமா? so external force கம்மியா இருக்கிறப்போ அவன் அதை தாண்டி போக மாட்டான். எக்ஸ்டர்னலா நம்ம எவ்வளவு கொடுத்து புஷ் பண்றோம்? so 1 நியூட்டன். so எக்ஸ்டர்னலா 1 நியூட்டன் மட்டும்தான் அங்க நான் கொடுக்கவே செய்யறேன். அப்ப அதை தாண்டி friction எதுக்கு 2 நியூட்டன்? that's a waste. இல்ல, friction அப்படி போகாது. எக்ஸ்டர்னலா நம்ம எவ்வளவு கொடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும் till it reaches this maximum limit. so அப்ப 0ல இருந்து 2 நியூட்டன் வரைக்கும், ரைட்? நான் 0 நியூட்டன்ல இருந்து 2 நியூட்டன் வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். பட் 2 நியூட்டனை தாண்டின பிறகு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளவா இருந்தாலும் ஃப்ரிக்ஷன் will get stuck. இந்த 2 நியூட்டனை தாண்டி ஃப்ரிக்ஷன் போகாது. ஓகே, so இப்போ இந்த மாதிரி போட்டீங்கன்னா this is wrong, right? so this is wrong approach இந்த பர்టిక్యులர் क्वेश्चनக்கு, ரைட்? ஏனா applied force is 1 நியூட்டன், maximum தான் நமக்கு 2 நியூட்டன். so answer here is 1 நியூட்டன். ஏனா நமக்கு maximum friction, applied force is less than maximum friction அப்படின்னு இருக்கிறப்போ friction is equal to applied friction, applied force. நமக்கு அந்த கிராஃப் பார்த்தோம் இல்லையா? so இந்த கேட்டகரி, இந்த ரீஜன் மட்டும் தான் நமக்கு 2. இங்க நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கறதே 1 நியூட்டன் தான். அப்ப ஃப்ரிக்ஷனும் எனக்கு 1 வேல்யூ தான் இருக்கும். this is friction, external force. okay, அடுத்தது come on centripetal force. நம்ம நேத்துக்கு சர்க்குலர் மோஷன்ல சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல. இப்போ ஆப்வியஸ் தான், ஆக்சிலரேஷன் ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கணும்ல, அண்ட் தட் இஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இப்போ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸோட சோர்ஸ் என்ன? அது ஒரு தனி ஃபோர்ஸா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம இன்ன வரைக்கும் பார்த்த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்தோம்ல, அதுல ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் நமக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸா இருக்கும். ஒரு சில நேரத்துல நார்மல் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸா இருக்கலாம், டென்ஷன் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸா இருக்கலாம், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸா இருக்கலாம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ஏதோ ஒன்று. நம்ம இன்ன வரைக்கும் பார்த்த ஃபோர்ஸஸ்ல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் எனக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸா ஆக்ட் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன்ல பாருங்க, ஒருத்தன் ஒரு கல்லை கைத்துல கட்டி சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கயிறு பிச்சுட்டு போகாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த கல்லு பிச்சுட்டு போகாம இருக்கிறதுக்கான காரணம் இந்த கயித்துல இருக்கிற டென்ஷன், கரெக்டா? அந்த கயித்துல இருக்கிற டென்ஷன் ஃபோர்ஸ் தான் அந்த கல்லு பிச்சுக்கிட்டு தனியா போய் உழுகாம இருக்கிறதுக்கான ரீசன். அப்போ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் will be provided by the tension force அப்படின்னு சொல்லணும். அந்த டென்ஷனுங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை கொடுக்குது. அப்ப டென்ஷன் ஃபார்முலா போட்டு ஈக்குவல் டு mv²/r, ரைட்? F is equal to mv²/r. இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல that is tension. right? Be energetic விவேகம் பேட்ச். இல்லை, பிராங்கா சொல்றேன்ல, 6 மணிக்கு செஷன், 6 தூக்கத்துல இருந்து நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். இதுவே ஓவர்ஃப்ளோ எனர்ஜி. இதுக்கு மேல எனர்ஜி காலங்காத்தால வராதுடே. எனக்கு ஈவினிங் கிளாஸ்ல தான் ஃபுல் எனர்ஜியா இருப்போம் நம்ம. சரி, இருந்தாலும் ஓகே, எனர்ஜி 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 ஆரம்பிப்போம். சோ நமக்கு நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் எல்லா இடத்துலயும் அப்ளிகபிள் கிடையாது. ஒரு சில இடத்துல டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு சில இடத்துல கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி லைட்டா மாடிஃபை பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன மாதிரியான இடம்?
ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பத்தி பார்த்திருப்போம் இல்லையா? அதுல நமக்கு 2 டைப் இருக்கு. ஒன்னு இனர்ஷியல், இன்னொன்னு நான் இனர்ஷியல். அப்படின்னா நமக்கு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல ஆக்சிலரேஷன், என்னோட ஃப்ரேம் இஃப் இட் இஸ் அண்டர் ஆக்சிலரேஷன், நமக்கு ஒரு ஆக்சிலரேஷன் இருந்ததுன்னா நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படியே தூக்கி போட முடியாது, ரைட்? நமக்கு அதுல கொஞ்சம் மேனிபுலேஷன்லாம் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த மேனிபுலேஷன் என்னன்னா சூடோ ஃபோர்ஸ். இப்போ இதுக்கான ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்மூத்தான ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், மெட்ரோ ட்ரெயின் இல்ல வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்மூத்தான ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம், ரைட்? அந்த ட்ரெயின்ல ஒரு கேரம் போர்டு இல்ல ஒரு டேபிள் வச்சிருக்காங்கப்பா, ஒரு சம டேபிள் ஒன்னு பெருசா வச்சிருக்காங்க. அந்த டேபிளோட சர்ஃபேஸ்ல ஃப்ரிக்ஷனே இல்ல, தேர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன், ரைட்? நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு ட்ரெயின் ஒன்னு இருக்குது, அந்த ட்ரெயின் நேரா போயிட்டு இருக்கு, ரைட்? சிக் புக் ட்ரெயின் போயிட்டு இருக்குது. அது மேல நான் ஒரு டேபிள் வச்சிருக்கேன், ரைட்? சோ இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ட்ரெயின்ல நான் இங்கிட்டு ஒரு கேமரா வச்சிருக்கேன், ஒரு கோப்ரோ கேமரா வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. அந்த டேபிள், அந்த ட்ரெயின்ல ஒரு டேபிள், அந்த டேபிள்ல ஜீரோ ஃப்ரிக்ஷன், அந்த டேபிளோட ஒரு எண்ட்ல நான் ஒரு கேமராவை நட்டு போல்ட் போட்டு டைட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு கோப்ரோ கேமரா போட்டு டைட் பண்ணி வச்சிருக்கேன், ரைட்? இப்போ இந்த இடத்துல நான் ஒரு காயின் வச்சிருக்கேன், கேரம் போர்டு ஸ்ட்ரைக்கர் காயின் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்க ஒண்ணு வச்சு விட்டுருக்கேன். இப்போ அந்த ட்ரெயின்ல சடனா பிரேக் அடிக்கிறாங்க. சடனா பிரேக் அடிக்கும் போது எனக்கு இந்த காயின் ஸ்லைட் ஆயிட்டு முன்னாடி வருமா, ரைட்? சடனா பிரேக் அடிக்கும் போது ஸ்லைட் ஆயிட்டு முன்னாடி வரும். அதுவே லெட்ஸ் சே காயின் முன்னாடி இருக்கு, இங்க இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப சடனா ஆக்சிலரேட் பண்றாங்க, இந்த காயின் அப்படியே ஸ்லைட் ஆயிட்டு பின்னாடி போகும். ஓகே, இப்போ நான் அந்த கேமராவோட ஃபுட்டேஜ் எடுத்து தனியா பாக்குறேன். எனக்கு அந்த கேமரா வந்து இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கும். நான் அந்த ட்ரெயினுக்குள்ள இல்லப்பா, நான் அந்த கேமரால இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அதை எடுத்து நான் கம்ப்யூட்டர்ல போட்டு பாக்குறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு ஒரு டேபிள், அந்த டேபிள் நேரா இருக்கு, அந்த டேபிள்ல ஒரு காயின் இருக்கு. இப்போ அந்த ட்ரெயின் வந்து ஸ்மூத்தான ட்ரெயின், எந்த வித வைப்ரேஷன்ஸ் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஃபாரின் ட்ரெயின் வச்சுப்போம். ஃபாரின்லாம் அந்த புல்லட் ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின்லாம் எப்படி போகும்னு காட்டுவாங்கல்ல, அப்படியே ஸ்மூத்தா வெண்ண மாதிரி போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கிறப்போ பிரேக் அடிச்சா அந்த பிரேக் அடிக்கிறோன்ற இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கேமரா கிட்ட இருக்காது. ஏன்னா கேமராவை நான் நட்டு போல்ட் போட்டு டைட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த காயின் வந்து தானா ஸ்வைன்னு நகர்ந்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். லாஜிக் புரியுதா? அந்த காயின் எந்தவித எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே இல்லாம இனர்ஷியா, லா ஆஃப் இனர்ஷியாவை பிரேக் பண்ணி ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு காயின் தானா ஸ்லைட் ஆயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். கரெக்ட் தானே? லாஜிக்கா யோசிங்க. நான் இந்த கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது இந்த காயின் வந்து தானாவே ஸ்லைட் ஆயிட்டு பக்கத்துல வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும், ரைட்? இனர்ஷியாவை பிரேக் பண்ற மாதிரி, லா ஆஃப் இனர்ஷியாவை உடைக்கிற மாதிரியான சிச்சுவேஷன். பட் கிரவுண்ட்ல இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த ட்ரெயின் ஆக்சிலரேட் ஆகுது, தேர் இஸ் அ ஃபோர்ஸ், அது இனர்ஷியானால தான். பட் ட்ரெயினுக்குள்ள இருக்கிற அந்த கேமராக்கு தெரியாது இல்லையா? ஏன் அப்படின்னு யோசிச்சா, அந்த கேமரா இனர்ஷியல் ஃப்ரேம் கிடையாது, இட் இஸ் இன்சைட் அன் ஆக்சிலரேட்டிங் ஃப்ரேம். அந்த ட்ரெயினே ஆக்சிலரேட் ஆகிறதுனால அந்த கேமராவும் ஆக்சிலரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ அங்க நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் ஆர் நாட் வேலிட், ரைட்? இதை தான் நம்ம டெக்னிக்கலா இன் ஆக்சிலரேட்டட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனை டைரக்டா நம்ம அப்ளை பண்ண முடியாது, ரைட்? அதுக்கு ஒரு சின்னோண்டு மாடிஃபிகேஷன் பண்ணணும். அது என்னன்னா சூடோ ஃபோர்ஸ். சூடோனா என்ன அர்த்தம் பாருங்க, பொய், ஃபால்ஸ். ஸோ பேய் அப்படின்னு வச்சுப்போம், பேய் ஃபோர்ஸ். லிட்டரலா இந்த கேமராவை எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பாராநார்மல் ஆக்டிவிட்டி மாதிரி தெரியும். யாருமே இல்லாம எப்படிடா காயின் நகருது அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். தட் இஸ் சூடோ ஃபோர்ஸ், ரைட்? யா, எலிவேட்டர்ல எஸ் எஸ் எஸ், அது சேம் எக்ஸாம்பிள். ஸோ அப்ப அந்த சூடோ ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சிம்பிள். எனக்கு இங்க ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணலாம்ப்பா. என்னது? இந்த இடத்துல காயின் வச்சிருக்கிறேன்னா பிரேக் அடிக்கும் போது இவங்கிட்ட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ரிவர்ஸ்ல தானே இருக்கும். நம்ம பிரேக் அடிக்கும் போது ரிவர்ஸ், சரி இல்ல பிரேக் கன்ஃபியூஸ் ஆகுதா? நம்ம ஆக்சிலரேஷன் வச்சுக்கலாம். எனக்கு காயின் இந்த இடத்துல இருக்கு, சரியா? திடீர்னு ட்ரெயின் எப்படி ஆக்சிலரேட் பண்றாங்க, ரைட்? காயின் இந்த இடத்துல இருக்கு, ட்ரெயினை சடனா ஆக்சிலரேட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்? காயின் பின்னாடி வலிக்கிட்டு வரணும், ரைட்? சோ நான் சடனா ஆக்சிலரேட் பண்றப்ப காயின் வந்து பின்னாடி வலிக்கிட்டு போகும். இப்ப நம்ம சூடோ ஃபோர்ஸ் எப்படி தெரியுமா யூஸ் பண்ணணும்? அந்த பாடியில இருக்கிற அந்த ஃப்ரேம்ல இருக்கிற ஆக்சிலரேஷன், எனக்கு இந்த ஃபார்வர்ட் ஃபோர்ஸ்னால இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லயே ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கும், அதை எடுத்து தலைகீழ பெரட்டி இந்த பாடியில இப்படி நம்ம அப்ளை பண்ணணும். இப்ப இந்த பாடிக்கு ஒரு மாஸ் இருக்குமா? இதத்தான் நம்ம சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம், SEUDO, ரைட்? அந்த ஃப்ரேமோட ஆக்சிலரேஷனை எடுத்து
டைரக்ஷனை தலைகீழ பெரட்டி அதை தூக்கி இந்த பாடி மேல நம்ம அப்ளை பண்ணணும். தட் இஸ் சூடோ ஃபோர்ஸ். இப்போ நமக்கு அந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. வாட் இஸ் த லாஜிக்? அந்த பாடி ரெஸ்ட்ல இருக்கிறப்ப தானா நகரல, அவன் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ரைட்? பட் அந்த ஃபோர்ஸ் நமக்கு நார்மல் ஸ்டாண்டர்ட் ஃபோர்ஸ் கிடையாது, சூடோ ஃபோர்ஸ். அந்த ஃப்ரேம் ஆக்சிலரேட் ஆகுது. நான் எந்த இடத்துல இருந்து மெஷர் பண்றேனோ, எதை ஆரிஜினா வச்சு மெஷர் பண்றேனோ அந்த ஆரிஜின் பாயிண்டே ஆக்சிலரேட் ஆகுது. ஸோ அப்போ அவனோட ஆக்சிலரேஷனை எடுத்து தலைகீழ பெரட்டி இந்த காயின் மேல போட்டோம்னா எனக்கு சூடோ ஃபோர்ஸ் கிடைச்சிரும். யா, ஃபீலிங் புஷ்ட் பேக் இன்சைட் அ கார். எஸ் பசங்களா, எக்ஸாக்ட்லி இதுதான் நம்ம இனர்ஷியான்னு பார்த்துட்டு இருந்தோம். காருக்குள்ள இருக்கிற நான் பின்னாடி புஷ் பண்ணி, ஐ வில் ஃபீல் ஆஸ் இஃப் ஐ அம் பீயிங் புஷ்ட் பேக். பட் யாரும் நம்மள பின்னாடி அனுப்பல, கார் முன்னாடி ஆக்சிலரேட் ஆகுது. ஸோ சூடோ ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? நம்மள பின்னாடி தள்ளுற மாதிரி காட்டும். ஏதோ ஒரு பேய் ஃபோர்ஸ் வந்து நம்மள பின்னாடி தள்ளுற மாதிரி காட்டும். ஓகே, புரிஞ்சா பசங்களா? பட் கிரவுண்ட்ல இருந்து பார்க்கும்போது அவன் மேல எந்த வித ஃபோர்ஸுமே இல்லாததுனால அவன் யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் அந்த ஆக்சலரேட்டட் ஃப்ரேம்குள்ள இருந்து பார்க்கும்போது எவ்ரிதிங் சேஞ்சஸ். இதுதான்ல த ஸ்டோரி ஆஃப் த கதை. ஓகே, சூடோ ஃபோர்ஸ்னா இதுதான். இப்போ ஒன்ஸ் அகைன் இந்த கான்செப்ட் மட்டும் ஒரு சம்மரி போட்டுடலாம். when there are accelerations in the frame of reference, நம்மளோட frame of referenceல accelerations இருக்கும்போது the body, அந்த frame of referenceல acceleration இருக்கும்போது அந்த பாடி மேல நம்ம நியூட்டன்ஸ் laws of motion டைரக்டா போட முடியாது. so we need to do some manipulation. அந்த manipulation என்ன? pseudo force. pseudo force என்ன? acceleration of the frame reversing, putting it on the body. so frame ஓட acceleration எடுத்து direction swap பண்ணி அதை அந்த பாடி மேல போட்டோம்னா that is pseudo force. okay, so இதைத்தான் இங்கிட்டு சொல்லியிருக்காங்க. inertial frame of reference னா no acceleration, Newton's laws of motion perfectly valid. நான் inertial frame அதுக்கு acceleration இருக்கு. so அப்ப Newton's laws of motion apply பண்றதுக்கு we'll have to use the concept of pseudo force. pseudo force என்ன பாருங்க? நான் inertial frameல இருக்கிற எல்லா பாடியிலயும் ஆக்ட் ஆகுற pseudo force. so காரை நம்ம ஃபார்வர்ட்ல ஆக்சிலரேட் பண்ணா எனக்கு அந்த ஃப்ரேமே ஃபார்வர்ட்ல மூவ் ஆகுது. so அந்த ஃப்ரேமோட ஆக்சிலரேஷன் எடுத்து அந்த பாடியில ரிவர்ஸ்ல போட்டோம்னா pseudo force இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ரைட்? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், எக்கச்சக்க பேருக்கு இதுல டவுட் இருக்குல்ல. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், திஸ் இஸ் a very big pseudo force அப்படின்னு ஒரு ஃபோர்ஸே கிடையாது. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஆனா நம்ம ஒரு சைக்கிள் எடுத்துட்டு டர்ன் அடிக்கும் போது, பைக்ல டர்ன் அடிக்கும் போது, கார்ல டர்ன் அடிக்கும் போது நம்ம பாடியில நம்ம ஃபீல் பண்றது சூடோ ஃபோர்ஸ். ஓகே, வாட் எவர் வி ஃபீல் இன் அவர் பாடி அதை நம்ம சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு தான் நினைச்சுக்கணும். ஏன்னா ஒரிஜினலா கார் நம்ம மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது லெஃப்ட் டர்னுக்கு, ரைட்? த ஒரிஜினல் கார் எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆன் அஸ் லெஃப்ட் டர்னுக்கு. ஆனா நம்ம பாடி அதுல ரைட் சைட்ல போற மாதிரி ஃபீல் ஆகுது, ரைட்? ஸோ தட் இஸ் சூடோ ஃபோர்ஸ். ஓகே, சூப்பர். Truma, circular motion away from the center, the centrifugal force there. எங்கிட்டு பாருங்க. ஸோ இதை டேர்னிங்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ ஒரு சர்க்குலர் ட்ராக்ல நமக்கு ஒரு கார் டேர்ன் ஆகுதுன்னு வச்சுப்போம் பாருங்க. ஒரு சர்க்குலர் ட்ராக்ல கார் டேர்ன் ஆகுது. இப்போ டேர்ன் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வேணுமா? டுவர்ட்ஸ் த சென்டர் டேர்ன் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வேணும். அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை கொடுக்கிறது யாரு? ஃப்ரிக்ஷன், ரைட்? ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் நமக்கு இங்க சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ ஃப்ரிக்ஷன் வில் கிவ் யூ த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஸோ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபார்முலா என்ன பசங்களா? மியூ எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர், ரைட்? ஸோ எம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மியூ ஆர்ஜி அண்டர் ரூட், இதுதான் மியூ ஆர்ஜி அண்டர் ரூட், இதுதான் சேஃப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ஒரு ஹரிசாண்டல் ரோட்ல டேர்ன் அடிக்கிறோம், அப்ப சேஃபான ஸ்பீட் எவ்வளோன்னா மியூ ஆர்ஜி. இந்த ஸ்பீடை தாண்டி நம்ம டேர்ன் அடிச்சோம் அப்படின்னா ரிஸ்க், ரைட்? சறுக்கிட்டு போயிடுவோம். இந்த ஸ்பீடுக்குள்ளார மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சறுக்கிட்டு போகாம we can do a safe turn. அதே மாதிரி நமக்கு பேங்கிங்க்கு மியூ ஆர்ஜி டான் தீட்டா வரும். வெறும் பேங்கிங்க்கு ஒரு நிமிஷம் பசங்க, வெறும் பேங்கிங் மட்டும் இருக்கு, ஃப்ரிக்ஷன் இல்லாம. இது நீங்க ஒரு சில இடத்துல பார்த்துருப்பீங்க. நம்ம பைபாஸ் ரோட்ல ஹைவேல போயிட்டு இருக்கும்போது டர்ன் வந்ததுன்னா அதோட அவுட்டர் எட்ஜ் லைட்டா ஏத்தனாப்ல இருக்கும், இன்னர் எட்ஜ் லைட்டா உள்ள இறங்கினாப்ல இருக்கும். அவுட்டர் எட்ஜ் ஏறினாப்ல இருக்கும், இன்னர் எட்ஜ் லைட்டா நமக்கு உள்ளர இறங்கினாப்ல இருக்கும்.
ஸோ அந்த சிச்சுவேஷன் படி பார்க்கும்போது அந்த சேஃப் ஸ்பீட் என்ன வரும்னா RG tan theta, ரைட்? இந்த இடத்துல நமக்கு ஃப்ரிக்ஷன் இல்ல அப்படின்ற அசம்ஷன் போட்டிருப்போம். அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனால வர்ற டர்னிங் ஸ்பீட் வந்து மியூ RG. நமக்கு ஃப்ரிக்ஷனே இல்ல, நான் இந்த ஆங்கிளை மட்டும் வச்சு டர்ன் பண்றேன்னா வெறும் RG tan theta. ஃப்ரிக்ஷனோட வேலையா இந்த பேங்கிங் எடுத்துக்கும். இப்போ நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணா ஃப்ரிக்ஷன் as well as பேங்கிங் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு யூஸ் பண்ணா this will be the final formula. நம்ம derivation பார்க்க வேண்டாம், I'll just give you the final formula. maximum speed என்ன வரும் பாத்தீங்கன்னா formula Vmax என்ன ஆகும்னா root of RG into mu plus tan theta divided by 1 minus mu tan theta. Right? So friction as well as banking ரெண்டுமே parallel எனக்கு simultaneous ஆக்ட் ஆகுது. அப்ப மேக்ஸிமம் ஸ்பீடு நான் என்ன டர்ன் அடிக்கலாம்? mu plus tan theta by 1 minus mu tan theta. இங்க டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும், சப்ஸ்டிடியூட் பண்ணி நீங்க சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, அவ்வளவுதான். ஐ திங்க் லாஸ் ஆஃப் மோஷன் கம்ப்ளீட்லி டன். வேற ஏதாவது மிச்சம் வச்சமா? நத்திங் டே. அவ்வளவுதான் பசங்களா. ஸோ மொத்த லாஸ் ஆஃப் மோஷன்ல இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கு மேல வேற எதுவும் இல்லை. மேபி 1 or 2 குட்டி குட்டி கான்செப்ட்ஸ், மைனர் கான்செப்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கும். பட் அதுக்கான அதனால அதுக்கு தேவையான கோர் ஃபண்டமெண்டல்ஸும் இங்க பார்த்தாச்சு. ஸோ கீப் சால்விங் கொஸ்டின்ஸ். அடுத்த வாரம் வில் சி ஒர்க் எனர்ஜி பார்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ see you in the next session. Take care. Bye bye பசங்களா. Why sir time only flow forward? தெரியலப்பா, இன்னும் நமக்கும் தெரியல, யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் ஐ எம் நாட் ஷுர் why only time flows forward. டைம்னா என்னன்னா ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டைம். இன்ன வரைக்கும் நமக்கு பிசிக்ஸ்ல ஒரு டைம் பீரியட், டைம் இன்டர்வல்கான டெஃபினேஷன் இருக்கு. பட் டைம் அப்படின்னா என்னன்னு இன்னும் கிளியரான ஐடியாவே இல்லை. ரைட்? வி நோ வாட் இஸ் டைம் இன்டர்வல், டைம் பீரியட், ரைட்? த டியூரேஷன் பிட்வீன் 2 instances, டைம் பீரியட் அப்படின்னு சொல்றோம். பட் டைம்னா என்ன? வி ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட். ஒரு தடவை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து விளையாட்டுத்தனமா என்கிட்ட ஒரு ஆன்சர் சொன்னான், சார் டைம்னா இப்படி இருக்குமா சார் அப்படின்னு. இன்ன வரைக்கும் ஐ பிலீவ் தட் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். டைம்னா இட் இஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் ரியாலிட்டி. ரைட்? சூப்பர்ல. ரியாலிட்டினா என்ன நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. பட் டைம் மீன்ஸ், சார் நம்ம இப்படி சொல்லலாமா, த மெஷர்மெண்ட் ஆஃப் ரியாலிட்டி. ரைட்? ரியாலிட்டின்ற வார்த்தை பிசிக்ஸ் டேர்ம் கிடையாது, பட் நம்ம அதுக்குள்ள டீப்பா போகணும். பட் இட் இஸ் ஸ்டில் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் வாட் டைம் இஸ். மெஷர்மெண்ட் ஆஃப் ரியாலிட்டி. ஸோ ஐ எம் ஸ்டில் ட்ரைங் டு ஒர்க் ஆன் இட். எனக்கு என்னைக்கு ஒரு ப்ராப்பர் ஆன்சர் கிடைக்குதோ அன்னைக்கு சொல்றேன்ல, why time flows forward, what is time. சரியா? ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம அதிலெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எக்ஸாமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு டைமை பத்தின புக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் புக்கு, அது ரொம்ப நல்ல புக்கு, த தியரி ஆஃப் எவ்ரிதிங். அந்த புக்கை வாங்கி படிங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். புக்கு பேர் கரெக்டாக சொல்றேனான்னு தெரியல, நான் செக் பண்ணி சொல்றேன். ரைட்? யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா ஆஃப் வாட் டைம் இஸ். சரிடே, போதும், டைம் ஆயிடுச்சு. அடுத்த செஷன்ல பார்ப்போம். டேக் கேர். பை பை. ஓகே சித்ரா, ஆல் தி பெஸ்ட். இல்ல, நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் ஆயிடுச்சு பசங்களா, லேட் ஆக்கிட்டு இருக்காதீங்க, ஏர்லியராகவே போட்டு முடிச்சிருங்க. சிட்டி, நமக்கு தேவைப்படுற சிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, டாடா, பை பை.